வணக்கம் ஹனி டிவி நேயர்களே. வாரந்தோறும் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் ஒரு அரசியல் தலைவரை சந்தித்து தற்போதைய அரசியல் நிகழ்வுகளை ஹனி டிவி நேயர்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளோம். அந்த வகையில் இந்த வாரம் நாம் சந்திக்கவிருப்பது மத்திய பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு நாராயணசாமி அவர்களை. மத்திய அரசியலாகட்டும் மாநில அரசியலாகட்டும் தனது கருத்துக்களை ஆக்கப்பூர்வமாகவும் ஆணித்தரமாகவும் மக்கள் முன் வைக்கும் ஒரு அரசியல் தலைவர். ஹனி டிவி நேயர்கள் சார்பாக திரு நாராயணசாமி அவர்களை வரவேற்று நேருக்கு நேர் விவாதத்துக்கு செல்வோம். வணக்கம் சார். வணக்கங்க. ஹனி டிவி தொலைக்காட்சியினுடைய தொலைக்காட்சியை பார்க்குற அனைவருக்கும் தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் முதலில் தெரிவித்துக்கிறேன். முதலாக உங்களுடைய தொலைக்காட்சியில் என்னை நீங்கள் நேரடியாக பேட்டி காண்கின்ற இந்த நிகழ்வு இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறது. இனியும் தொடரும் என்று நினைக்கிறேன். கண்டிப்பாக. காங்கிரஸ் தலைமையிலான மத்திய ஆட்சி, அந்த ஆட்சியில் பல பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் ஆட்சிக்கு ஆதரவான ஒரு குரலும், மாநிலத்தில் பல மக்கள் பிரச்சனைகளுக்காக மாநில அரசிற்கு எதிர்ப்பாக ஒரு குரலும் ஒரே நேரத்தில் திறன்பட செய்து வருகிறீர்கள். எப்படி முடிகிறது? மத்தியிலும் மாநிலத்திலும் திறன்பட செயல்பட எப்படி முடிகிறது? அதாவது மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசில் ஒரு அமைச்சராக அங்கமாக இருக்கிறதுனால மத்திய அரசினுடைய திட்டங்களை நான் எங்களுடைய அதிகாரிகள் மூலமாகவும் மத்தியில் இருக்கிற அரசியல் தலைவர்கள், குறிப்பாக பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங், எங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அன்னை சோனியா காந்தி, எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய அடிக்கடி உரையாடும் பொழுது அவருடைய எண்ணங்கள் என்ன, மத்திய அரசு சம்பந்தமாக அவருடைய திட்டங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் அதிகாரிகளிடம் கலந்து பேசும் பொழுது அதிகாரிகள் கொடுக்கின்ற திட்டங்களை அதை மனதிலே வைத்துக்கொண்டு மத்திய அரசுக்கு ஆதரவாக எந்தெந்த திட்டங்கள் இருக்கின்றனவோ, மத்திய அரசு எந்தெந்த திட்டங்கள் நிறைவேற்றுகின்றனவோ அதை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்காக மத்திய அரசுக்கு ஆதரவாக நான் பேசுவதற்கு அது எனக்கு ஏதுவாக இருக்கிறது. மாநில அரசுகளை பொறுத்தவரையிலே மாநில அரசுகளில் தவறுகள் நடக்கும் பொழுது அது எந்த அரசாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் ஆளுகின்ற ஆட்சியில் இருந்தாலும் அவர்களுக்கு அறிவுரை கூறுவதாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களாக இருக்கின்ற சமயத்தில் அவர்களுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக இருந்தாலும் சரி, அதை வெளிப்படையாக பேசுகின்ற நிலை என்னிடம் இருக்கிறது. அதாவது நல்லது செய்தால் பாராட்ட வேண்டும், தவறுகள் நடந்தால் சுட்டிக்காட்ட வேண்டும். கண்டிப்பாக. ஏறக்குறைய 65 ஆண்டுகள், அரை நூற்றாண்டிற்கு மேல் காங்கிரஸ் கட்சி சுதந்திர இந்தியாவை ஆண்டு வந்துள்ளது. இது காங்கிரஸ் கட்சியின் ஒரு சாதனையாக எடுத்துக்கொள்கிறீர்களா? கண்டிப்பாக. இந்திய நாட்டில் 3 பிரதமர்கள் தான், அதாவது 10 ஆண்டுகளுக்கு மேல் இந்த ஆட்சி ஆண்டவர்கள். பண்டித நேரு அவர்கள் 17 ஆண்டு காலம் இந்த நாட்டுடைய பிரதமராக இருந்தார். அன்னை இந்திரா காந்தி அவர்கள் முதல் சுற்றில் 10 ஆண்டு காலம் பிரதமராக இருந்து அதற்கு பிறகு 3 ஆண்டு காலம் பிரதமராக இருந்தார். துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் 5 ஆண்டுகளுக்குள்ளே அவர் தீவிரவாதிகளால், இலங்கை தீவிரவாதிகளால், விடுதலை புலிகளால் படுகொலை செய்யப்பட்டார். இல்லை என்றால் அவரும் 10 ஆண்டுகளை கடந்திருக்க வேண்டிய ஒரு நிலை, 10 ஆண்டு பிரதமராக இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும். அது மட்டுமல்லாமல் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அன்னை சோனியா காந்தியினுடைய வழிகாட்டுதலில் இப்பொழுது 10வது ஆண்டிலே அடி எடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் மற்ற ஆட்சிகள் எல்லாம், அது தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியாக இருக்கட்டும் அல்லது ஜனதா கூட்டணியாக இருந்தாலும் சரி, 3வது அணியாக இருந்தாலும் சரி, சொற்ப ஆயுசாக தான் இருந்திருக்கிறதை தவிர அவர்கள் தொடர்ந்து 2 முறை ஆட்சியில் இருந்ததில்லை. அதுவே காங்கிரஸ் ஆட்சியினுடைய பெரிய சாதனை. ஆனால் பாரதிய ஜனதா தலைவர்கள் கூறும் பொழுது இந்த 65 ஆண்டு கால ஆட்சி நாட்டிற்கு ஒரு சோதனை என்றும் மக்களுக்கு ஒரு வேதனை என்றும் கூறுகிறார்களே. அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் அவர்களுடைய பாரம்பரியத்தை நாம் பார்க்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், குறிப்பாக மரியாதைக்குரிய அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள், அவர் இப்பொழுது உடல் சுகவீனமாக இருக்கிறார். அவர் மீது எனக்கு மிகுந்த மதிப்பும் மரியாதையும் உண்டு. அதே போல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற அத்வானி மீதும் எனக்கு மரியாதை உண்டு. ஆனால் அந்த தலைவர்களை பொறுத்தவரையில் தொலைநோக்கு பார்வை அவர்களிடம் இல்லை. அதாவது மக்கள் அவர்களுக்கு ஆட்சியை கொடுத்தார்கள், நாட்டை வளப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் ராமர் கோயில் கட்டுவதிலேயே அவர்கள் கவனம் செலுத்தி இந்திய நாட்டை ஒரு இந்துத்துவ நாடு என்று மாற்றுவதற்கு முயற்சி செய்து அதிலே பெருந்தோல்வி அடைந்திருக்கிறார்கள்.
இந்தியா ஒரு மிக பரந்த நாடு, பல சமுதாயத்தையும் பல மதங்களையும் பல இனங்களையும் வைத்திருக்கின்ற நாடு, பல கலாச்சாரத்தை கொண்டிருக்கின்ற நாடு. ஏழை எளிய மக்கள், பணக்காரர்கள், நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள், இவர்களெல்லாம் இருக்கின்ற நாடு இந்திய நாடு. இந்திய நாட்டில் இந்துத்துவா எப்பொழுதும் வென்றது கிடையாது. மதச்சார்பற்ற கொள்கையை எங்களுடைய காங்கிரஸ் கட்சி கடைப்பிடித்த அடிப்படையில் தான் ஒரு முறை தோற்றாலும் கூட 2 முறை வெற்றி பெற்றிருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆகவே எங்களுடைய தலைவர்கள் இந்த நாட்டுடைய மத ஒற்றுமைக்கு, இந்த நாட்டுடைய மதச்சார்பற்ற கொள்கைக்கு தங்களை ஈடுபடுத்தி கொண்டு அதன் மூலமாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அவருடைய குறுகிய மனப்பான்மை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், காங்கிரஸ் எதிர்க்கட்சியாக இருந்த சமயத்திலே மத்தியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு உறுதுணையாக நாங்கள் இருந்தோம். பாராளுமன்றத்திலே குண்டுவெடிப்பு ஏற்பட்ட பொழுது அன்னை சோனியா காந்தி அவர்கள் பாரத பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்களுக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அவருடைய உடல்நலத்தை விசாரித்தார். அதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய பெருந்தன்மை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சியுடைய ஒவ்வொரு கொள்கையும் எதிர்ப்பதன் மூலமாக அவர்கள் பலவீனம் அடைகிறார்கள். அவர்கள் பலமாக வரவில்லை. அதாவது மக்களுக்கு நல்ல திட்டங்களை நிறைவேற்றும் பொழுது அதை எதிர்க்கட்சிகள் பாராட்ட வேண்டும். எதிர்க்கட்சிகள் ஒவ்வொரு திட்டத்தையும் குறை சொல்வதற்காக எதிர்க்கட்சிகள் அல்ல. எதிர்க்கட்சிகள் ஒரு நல்ல ஆலோசனையை ஆளுகின்ற அரசுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய கடமையில் தவறிவிட்டு அதாவது உங்களுக்கு ஆங்கிலத்தில் சொல்லணும்னு சொன்னால், பாரதிய ஜனதா கட்சி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் அப்போசிஷனாக இல்லாமல், அதாவது ஒரு ஒழுங்கான மத்திய அரசாங்கம் நடத்துகின்ற அரசை வழிநடத்துகின்ற அவர்களுக்கு ஆதரவாக கூட இருக்க வேண்டியதில்லை. ஆனால் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது அது மக்களுக்கு நன்மை பயத்தால் அவர்களை பாராட்டுகின்ற அந்த மனப்பக்குவம் அவர்களுக்கு இல்லாத காரணத்தினால்தான் பாரதிய ஜனதா கட்சி தொலைநோக்கு பார்வையில் எதையும் பார்க்கவில்லை. அவர்கள் குறுகிய பார்வையில் பார்ப்பதனால்தான் அவர்களுக்கு மத்திய அரசை பொறுத்தவரையிலே எங்களுடைய ஆட்சியை குறை கூறுவதில் இருக்கிறார்களே தவிர, அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய பலவீனம் எங்களுக்கு பலம். கடந்த 22ஆம் தேதியுடன் 4 வருடத்தை முடித்து 5வது வருடத்தில் அடியெடுத்து வைக்கிறது மத்திய அரசு. முன்பெங்கும் இல்லாத அளவிற்கு, முந்தைய ஆட்சி காலங்களில் இல்லாத அளவிற்கு தற்போது ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஒன்றன் பின் ஒன்றாக ஒரே வாரத்தில் பல ஊழல் குற்றச்சாட்டுகள். அரசியலை தவிர்த்து தற்போது விளையாட்டிலும் ஊழல், எங்கு ஊழல், எதிலும் ஊழல். இது கூட ஒரு சாதனையா? அதாவது ஊழலை பற்றி ஒரு நிர்வாகத்தில் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இது எனக்கு 1 மணி நேரம் போதாது. ஏனென்று சொன்னால் அந்த ஊழல் தடுப்பு துறையினுடைய அமைச்சராக நான் இருக்கிறேன். சிபிஐ என்னுடைய நிர்வாகத்தில் இருக்கிறது. எங்களுடைய நிர்வாகத்தில் பாராளுமன்றத்தில் அவர்களுக்கு பதிலளிக்க வேண்டிய நிலையில் நான் இருக்கிறேன். அதாவது ஊழல் உங்களுக்கு தெரியும். ஊழலை பொறுத்தவரையில் ஒருவர் இருவர் நிர்வாகத்தில் இருக்கிறவர்கள் தவறு செய்தால் அதை பெரும் ஊழல் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் ஊழலில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்த சமயத்தில் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள் இந்த நாட்டுடைய இராணுவத்துறை அமைச்சராக இருந்தார். அவருடைய வீட்டில் வெளிப்படையாக லஞ்சம் வாங்கப்பட்டது. அது தொலைக்காட்சியில் நாம் எல்லாம் பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதாவினுடைய ஒரு அமைச்சரை வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலில் லஞ்சம் வாங்கியதை நேரடியாக தொலைக்காட்சியில் நாம் பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் எடியூரப்பா கர்நாடக மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்தவர். அவர் சுரங்கங்களை அவர்களுக்கு அனுமதி கொடுத்ததில் லஞ்ச ஊழல் நடந்தது என்று சொல்லி அவர் மீது விசாரணை ஆரம்பித்து 2 வருடம் கழித்து தான் பாரதிய ஜனதா கட்சி பல போராட்டங்களுக்கு பிறகுதான் அவரை முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கியது. அது மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்கள், இப்போ 3 மாநிலங்களில் தேர்தல், 4 மாநிலங்களில் தேர்தல் வந்தது. குஜராத் மாநிலம் இல்லாமல் உத்தரகண்ட் மாநிலத்தில் தேர்தல் வந்தது. அங்கே பாரதிய ஜனதா ஆட்சி இருந்தது. அதே போல் இமாச்சல் பிரதேசத்தில் பாரதிய ஜனதா ஆட்சி இருந்தது. கர்நாடகத்தில் பாரதிய ஜனதா ஆட்சியில் இருந்தது. காங்கிரஸ் கட்சியை ஊழல் என்று சொல்லுகின்ற பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து இந்த 3 மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடித்து அவர்களிடமிருந்து ஆட்சியை நாங்கள் கைப்பற்றியிருக்கிறோம். காங்கிரஸ் கட்சி கைப்பற்றியிருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சி அந்த 3 மாநிலங்களில் இப்பொழுது நடக்கிறது. அதாவது காங்கிரஸ் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஊழல் சம்பந்தமான வித்தியாசம் என்னவென்று சொன்னால், ஊழல் வெளிப்பட்ட உடனேயே நடவடிக்கை எடுத்திருக்கிறோம்.
அதாவது 2G அலைக்கற்றை ஒதுக்கலில் ஏற்பட்ட பிரச்சனையில் மத்திய அமைச்சர் பதவிகளை இருக்கிறார். அதே போல் காமன்வெல்த் கேமில் பாராளுமன்ற உறுப்பினரை நாங்கள் அவரை பார்ட்டியிலிருந்து நடவடிக்கை எடுத்து அவரை நிறுத்தி வைத்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் நிலக்கரி சுரங்க சம்பந்தமான பிரச்சனையில் மத்திய அரசாங்கமானது இப்பொழுது சட்ட அமைச்சர் அவர்கள் அந்த சர்ச்சையில் பதவி விலகி இருக்கிறார். ரயில்வே துறை அமைச்சருடைய உறவினர் லஞ்சம் வழங்கினார் என்ற குற்றச்சாட்டு வந்தவுடன் ரயில்வே துறை அமைச்சரை நாங்கள் நீக்கி இருக்கிறோம். ஆகவே உடனடியாக நடவடிக்கையை காங்கிரஸ் தலைமை பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங், அன்னை சோனியா காந்தி எடுத்திருக்கிறோம். ஊழல் என்று வந்தவுடனேயே தெரிந்தவுடனேயே எடுத்திருக்கிறோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் அப்படி இல்லை. அதுதான் காங்கிரஸ் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் உள்ள வித்தியாசம். ஆனால் ஊழல் ஒழிப்பு சட்டத்தை பல சட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதாவது சிபிஐக்கு அதிகாரம் கொடுப்பது, ஊழல் தடுப்பு சட்டத்தை திருத்தி அதை வலுவாக்குவது, வெளிநாட்டிலிருந்து வருகின்ற கம்பெனிகள் எல்லாம் இங்கே மூலதனம் செய்யும்போது அதில் ஊழல் ஏற்பட்டால் அவரை தண்டிப்பதற்கு இங்கே சட்டம் கொண்டு வந்திருக்கிறோம். பொதுமக்களுக்கு சேவை செய்வதிலே குறுகிய காலத்தில் சேவை செய்ய வேண்டும், குறிப்பிட்ட காலத்தில் செய்ய வேண்டும், இல்லை என்றால் அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். ஊழல் நடப்பதெல்லாம் குறிப்பாக பொருட்களை மத்திய அரசாங்கத்துடைய நிறுவனங்களுக்கும் மத்திய அரசாங்க அலுவலகங்களுக்கும் பெறுகின்ற இந்த பொருட்களை பெறும் பொழுது ஊழல் நடக்கிறது. ஆகவே டெண்டர் முறை மூலமாக அல்லாமல் வெளிப்படையான கவர்னன்ஸ் என்ற முறையில், கம்ப்யூட்டர் முறையில் ஏலத்தை விடுகின்ற ஒரு முறையை கொண்டு வந்து பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் பில் என்ற ஒரு சட்டத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து அதை பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற இருக்கிறோம். ஆகவே இந்தியா அந்த காமன்வெல்த் நாடுகளில் ஊழல் ஒழிப்பு அந்த அமைப்பில் இந்தியா ஒரு அங்கமாக 2011 சேர்ந்து பல மாற்றங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் ஊழலை ஒழிப்பது என்பது மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இங்கொன்றும் அங்கொன்றுமாக ஊழல் நடப்பதை வைத்து ஒட்டுமொத்தமாக அரசியல் ஊழல் நடக்கிறது என்று கூற முடியாது. இப்படி சொல்லி பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய சாதனைகளை மூடி மறைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது இந்த காலத்தில் நடக்காது. அதை நாங்கள் விடவும் மாட்டோம். மத்திய அரசாங்கம் கடந்த 9 ஆண்டு காலமாக அன்னை சோனியா காந்தியினுடைய வழிகாட்டுதலில் நடக்கின்ற டாக்டர் மன்மோகன் சிங் அரசு, தலைவர் ராகுல் காந்தியினுடைய ஆலோசனையில் நடைபெறுகின்ற அரசு பல சாதனைகளை நாங்கள் படைத்திருக்கிறோம். அதை மக்கள் மத்தியில் சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும், 2004 இந்தியா ஷைனிங் என்று சொன்னார்கள். இந்தியா மிளிர்கிறது ஒளிர்கிறது என்று சொல்லி வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். மக்கள் அவர்களை படுதோல்வி செய்து காங்கிரஸ் ஆட்சியை கொண்டு வந்தார்கள். அது மட்டும் 2009 பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை குறை கூறி அவருக்கு ஆளத் தகுதி இல்லை என்று சொன்னார்கள். அத்வானி அவர்கள் தான் இரும்பு மனிதர் என்று சொன்னார்கள். ஆனால் அவர் கரும்பு மனிதர் அல்ல, எறும்பு மனிதர் என்பதை மக்கள் நிரூபித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நாட்டு மக்கள் விவரம் புரிந்தவர்கள், யார் நல்லது செய்வார்கள் என்று மக்களுக்கு தெரியும். ஆகவே 2014 ஆண்டு நடக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலும் எங்களுடைய காங்கிரஸ் தலைமையில் உள்ள கூட்டணி அரசு தான் மத்தியிலே அமையும். ஆகவே ஊழலை பற்றி பேசுவதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தகுதி கிடையாது. இந்த ஆட்சியில் பல அமைச்சர்கள் ஊழல் செய்கிறார்கள், ஊழல் வெளிவந்தவுடன் காங்கிரஸ் கட்சியிலிருந்து அவர்கள் நீக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு கருத்து. யார் வேண்டுமானாலும் ஊழல் செய்யலாம், ஊழல் வெளியே வந்தால் கட்சியை விட்டு நீக்குவோம் என்றால் காங்கிரஸ் கட்சி ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சி என்ற ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கிறீர்களா? அப்படி இல்லை. அதாவது ஊழலை கண்காணிப்பதற்கான அமைப்புகள் இந்த நாட்டில் இருக்கின்றன. இந்திய நாடு மட்டுமல்ல, அமெரிக்காவில் கூட ஊழல் நடந்து அமைச்சர்கள் பதவியில் இருக்கிறார்கள். அதே போல் ஜப்பானில் விலகி இருக்கிறார்கள், இங்கிலாந்தில் விலகி இருக்கிறார்கள், பிரான்சில் விலகி இருக்கிறார்கள். அதாவது தவறு இருவர் தவறு செய்வதனாலே ஒட்டுமொத்தமாக அந்த நிர்வாகத்திலே ஊழல் என்று சொல்ல முடியாது. அந்த அரசாங்கத்துடைய சாதனையை மூடி மறைக்க முடியாது. நாம் ஒவ்வொரு தடவை பாராளுமன்ற தேர்தல் நெருங்கும் பொழுதும் இல்லை நடக்கும் பொழுதும் மதவாத சக்திகளை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பதற்காக காங்கிரசிற்கு ஓட்டளியுங்கள் என்று ஒரு பிரச்சாரம். உண்மையிலே காங்கிரசின் சாதனைகளை முன்வைத்து பிரச்சாரம் செய்யலாமே. மதவாத சக்திகளை ஆட்சியில் வராமல் எடுப்பதற்கு ஓகே, அதை ஏன் முன்வைத்து பிரச்சாரம் நடக்கிறது? அதாவது நம் நாட்டை பொறுத்தவரையில் 2 விதமான பிரச்சாரத்தை நாங்கள் செய்து வருகிறோம். ஒன்று, தொடர்ந்து இந்த நாட்டு மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றினோம். அதாவது முக்கியமான திட்டங்கள் 2004 முக்கியமான திட்டங்கள் என்னவென்று சொன்னால், பொதுமக்களுக்கு கட்டாய தகவல் அறியும் சட்டம். உலகத்திலே நாடுகளில் தான் இருக்குது. இந்தியா 5வது நாடு. 5வது நாட்டிலே இந்தியாவில் 98% அந்த சட்டத்திலே நாங்கள் பலனடைந்திருக்கிறோம்.
மக்களுக்கு தகவலை கொடுக்கின்ற சட்டத்தை மிக வேகமாக நாங்கள் நிறைவேற்றுவோம். அது என்னுடைய இலாக்கா தான் அது. அது மட்டுமல்லாமல் கிராமப்புற மக்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை என்பதற்காக கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தை, கட்டாய வேலைவாய்ப்பு திட்டத்தை நிறைவேற்றி 100 நாள் வேலை ஏழை எளிய மக்களுக்கு, கூலி தொழிலாளர்களுக்கு கொடுத்து 150 ரூபாய் 120 ரூபாய் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் கொடுக்கின்ற ஒரு நிலையை கொண்டு வந்து இந்த நாட்டில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் பட்டினியால் வாடக்கூடாது என்பதற்காக அந்த திட்டத்தை நிறைவேற்றி அதற்கு 49,000 கோடி ரூபாய் இந்தியா முழுவதும் மத்திய அரசாங்கம் கொடுக்கிறது. அதே போல மத்திய அரசாங்கமானது கிராமப்புற மக்களுக்கு கல்வி திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக சுமார் 28,000 கோடி ரூபாய், அதாவது கிராமப்புறங்களிலே கட்டமைப்புகள் தேவை, பள்ளிக்கூடங்கள் தேவை, ஆசிரியர்கள் தேவை, விளையாட்டு மைதானம் பிள்ளைகளுக்கு தேவை என்பதை கருத்திலே கொண்டு அதற்கு 28,000 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் ஒதுக்கி ஒவ்வொரு ஆண்டும் அதை நிறைவேற்றி வருகிறோம். கிராமப்புற மருத்துவ திட்டத்திற்காக கிராமப்புற மக்களுக்கு அவர்களுக்கு மருந்து பெறுவதற்கு, அதாவது உயிர்காக்கும் மருந்துகளை பெறுவதற்கு ஆதிவாசி மக்கள் இருக்கிற பகுதிகளிலே, தலித் மக்கள் இருக்கிற பகுதிகளிலே, மிக பிற்படுத்தப்பட்ட பகுதிகளிலே அந்த மருந்து அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அதற்கான திட்டத்தை நிறைவேற்றி அதற்கு 35,000 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் அதை ஒதுக்கி மாநிலங்களுக்கு கொடுத்து அதை செய்து வருகிறோம். கிராமப்புற குடிநீர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் திட்டம் தலைவர் ராஜீவ்காந்தியின் பெயராலே அந்த குடிநீர் திட்டத்திற்கு நிதி ஆதாரம் 18,000 கோடி ரூபாய் செய்து வருகிறோம். அது மட்டுமல்லாமல் அன்னை இந்திரா காந்தியின் பெயராலே இந்திரா ஆவாஸ் யோஜனா என்பதை இந்திரா காந்தி வீடு கட்டும் திட்டம், அந்த திட்டத்திற்கு நிதி ஆதாரத்தை கொடுத்து ஒவ்வொரு வீட்டுக்கும் 60,000 ரூபாய் மானியமாக கொடுத்து கூரை வீடுகளை கல்வீடுகளாக ஆக்கின்ற திட்டத்தை மத்திய அரசாங்கம் நிறைவேற்றி வருகிறது. இவை எல்லாவற்றையும் விட 2009ஆம் ஆண்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கனவாக இருந்த, குறிப்பாக எல்லோருக்கும் கல்வி கொடுக்கின்ற திட்டத்தை, எல்லோருக்கும் கல்வி திட்டம் என்பதை கொண்டு வந்து அதன் மூலமாக இந்த நாட்டில் 14 வயது உள்ளவர்கள் கட்டாய கல்வி பெற வேண்டும் என்பதற்காக, இது ஏட்டிலே தான் இருந்தது இவ்வளவு ஆண்டு காலம், அதை நடைமுறைப்படுத்தி இப்பொழுது இந்திய நாட்டிலே அது மக்கள் மத்தியிலே சென்று மத்திய அரசாங்கமே அதற்கான நிதி ஆதாரத்தை கொடுக்கின்ற, அதாவது மத்திய அரசாங்கமானது அதற்கு 60,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மிக மிக முக்கியமான திட்டம், அதாவது மக்கள் பட்டினி சாவிலே இறக்கக்கூடாது, அதாவது நீங்கள் கிராமப்புறங்களில் தலித் மக்கள் வசிக்கின்ற பகுதிகளில், ஆதிவாசி மக்கள் வசிக்கின்ற பகுதிகளில் நீங்கள் சென்று பார்த்தால் அவர்களுக்கு உணவில்லை என்ற நிலையை மாற்றுவதற்காக கிராமப்புற உணவு திட்டத்தை, கட்டாய உணவு திட்டத்தை கொண்டு வந்து, அதாவது 3 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி, 2 ரூபாய்க்கு 1 கிலோ கோதுமை, 1 ரூபாய்க்கு கம்பு கேழ்வரகு என்ற திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக ஒரு குடும்பத்திற்கு 25 கிலோ அரிசியோ கோதுமையோ கொடுக்கின்ற திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக இந்த நாட்டிலே மக்கள் பட்டினியிலே வாடக்கூடாது என்பதற்காக மத்திய அரசாங்கம் அதற்கு மட்டும் 1,20,000 கோடி ரூபாய் செலவு செய்கிறோம். அந்த திட்டத்தை பாராளுமன்றத்திலே கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பாரதிய ஜனதா கட்சி அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முட்டுக்கட்டை போட்டு கொண்டிருக்கிறது. மக்கள் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதன் மூலமாக இந்த நாட்டிலே உள்ள, அதாவது 120 கோடி மக்களில் 75% பேர் அதன் மூலமாக பலனடைவார்கள். அது மட்டுமல்லாமல் மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் மக்களுக்கு கொடுக்கின்ற பணம் அவருடைய நேரடியாக சென்றடைய வேண்டும் என்பதற்காக திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறோம். விவசாயிகள் நிலத்தை அவர்கள் கையகப்படுத்தும் பொழுது விவசாயிகளுடைய நிலம் அவர்கள் பெறுகின்ற சமயத்தில் குறைந்த பணம் கொடுக்கப்படுகிறது அவர்களுக்கு, தொழிற்சாலைகளுக்கு அதை எடுக்கும் பொழுது. ஆனால் 2 பங்கு அதிகமாக அதை உயர்த்தி தர வேண்டும், மார்க்கெட் விலையை விட 2 பங்கு தர வேண்டும் என்று அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இவை எல்லாவற்றையும் விட உலக அரங்கிலே பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இதுதான் எங்களுடைய மிகப்பெரிய சாதனை. இந்த பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்ற காலத்தில் நாம் 7% வளர்ச்சி பெற்றிருக்கிறோம். நம்மை விட ஒரே ஒரு நாடு தான் உயர்ந்திருக்கிறது, அதுதான் சீனா. சீனா 9%, நாம் 7% வளர்ச்சி பெற்றிருக்கிறோம். இந்த 7% வளர்ச்சி உலகத்தில் ஐரோப்பா நாட்டில் பிரான்ஸ் 0% வளர்ச்சி, இங்கிலாந்து 0% வளர்ச்சி, இத்தாலி -2% வளர்ச்சி, அமெரிக்கா 2% வளர்ச்சி, ரஷ்யா 3% வளர்ச்சி. சீனாவுக்கு அடுத்தபடியாக 7% வளர்ச்சியை பெற்றிருக்கிற இந்திய நாடு மட்டும்தான். இந்திய நாடு பொருளாதார வளர்ச்சியில் உயர்ந்திருக்கிற காரணத்தினால் வெளிநாட்டு மூலதனம் நம் நாட்டுக்கு வருகிறது. பல கட்டுமான பணிகளை நாம் ஆரம்பிக்கிறோம், பல தொழிற்சாலைகளை ஆரம்பிக்கிறோம்.
ஆகவே நாட்டினுடைய வளர்ச்சி அது வந்து குறிப்பாக துறைமுகத்துறையாக இருந்தாலும் சரி, போக்குவரத்து துறையாக இருந்தாலும் சரி, நெடுஞ்சாலைகளாக இருந்தாலும் சரி, ரயில்வே திட்டமாக இருந்தாலும் சரி, அது மட்டுமல்லாமல் மத்திய அரசாங்கத்திலிருந்து மின்சார உற்பத்தி நிலையங்களை உருவாக்குவதாக இருந்தாலும் சரி, அதே போல் கணினி தொழிற்சாலைகளை உருவாக்குவதாக இருந்தாலும் சரி, இந்திய நாட்டை ஈடு செய்வதற்கு உலகத்தில் எந்த நாடும் இல்லை. அதனால்தான் எல்லா நாடுகளும் இந்தியாவை கொரியாவாக இருந்தாலும் அல்லது அமெரிக்காவாக இருந்தாலும் ரஷ்யாவாக இருந்தாலும் இப்பொழுது சீன நாடே இந்திய நாடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இந்த நாட்டுடைய சாதனை. அதைத்தான் மக்கள் மத்தியில் நாங்கள் சொல்லுவோமே தவிர இந்த ஊழலை பற்றி சொல்லுவது அதை முறியடிக்கிற சக்தி திறமை எங்களுக்கு இருக்கிறது. அதை கண்டிப்பாக நாங்கள் வருகின்ற தேர்தலிலே எங்களுடைய சாதனையை வைத்துத்தான் மக்கள் மத்தியிலே வாக்குகளை கேட்போம். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் புதுவை மாநிலத்திற்கு குறிப்பாக சொல்ல வேண்டிய பிரச்சனை, புதுவை மாநிலத்தில் மட்டும் தொடர்ந்து கடந்த 25-30 ஆண்டுகளாக ஒரே ஒரு ரயில் தான் போச்சு. புதுவையிலேருந்து சென்னைக்கு ஒரு ரயில் ராத்திரி கிளம்பி காலைல 7 மணிக்கு போய் சேரும். அதே போல் விழுப்புரத்துக்கு ஒரு ரயில் போகும். இப்பொழுது 17 ரயில்களை விட்டுக்கிறோம். புதுவையிலேருந்து 17 ரயில்கள் இந்தியாவில் எல்லா நகரங்களையும் இணைக்கிறதுக்கு. அதாவது டெல்லிக்கு, கல்கத்தாவுக்கு, மும்பைக்கு, பெங்களூருக்கு, மங்களூருக்கு, புவனேஸ்வருக்கு, கொச்சினுக்கு, அது மட்டும் இல்லாமல் புதுவை மாநிலத்தில் இப்போ கன்னியாகுமரிக்கு ரயில் விட போகிறோம், திருப்பதிக்கு ரயில் விட போகிறோம். இப்போ ரயில்வே நிலையத்தில் போய் பார்த்தா கச்சன்னு கூட்டம் இருக்குது. அதனால் வந்து இது ஒன்றே உங்களுக்கு உதாரணமாக போதும் வளர்ச்சி எப்படி இருக்குது இந்த நாட்டில், என்ன எங்களுடைய சாதனை என்ன இருக்குது. பாரதிய ஜனதா ஆட்சி இருக்கும்போது ஒரே ஒரு ரயில் தான் போச்சு. இந்த 8 ஆண்டுகளில் எங்களுடைய ஆட்சியில் நான் பாராளுமன்ற உறுப்பினராக வந்த பிறகு 2009க்கு பிறகு புதுவை மாநிலத்தில் காரைக்கால் ரயிலே பார்த்ததில்லை. காரைக்காலிலிருந்து சென்னைக்கு, திருச்சிக்கு, கொச்சினுக்கு, அதே காரைக்காலிலேருந்து இப்போ பெங்களூருக்கு ரயில் விடுறோம், காரைக்காலிலேருந்து மும்பைக்கு ரயில் விடுறோம், காரைக்காலிலேருந்து நாகூருக்கு ரயில் விடுறோம், காரைக்கால் தஞ்சாவூருக்கு ரயில் விடுறோம், திருச்சிக்கு விடுறோம். காரைக்கால் ஒரு 3.5 லட்சம் மக்கள் தொகை உள்ள பகுதி. அதாவது மாநில பாராளுமன்ற உறுப்பினர்களாம் கேரளாவை சேர்ந்தவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள்லாம் நாராயணசாமி எல்லா ரயிலையும் அவங்க பாண்டிச்சேரி எடுத்து போகிறாருன்னு குறை சொல்கிற அளவில் ஒரு சாதனை படுத்தியிருக்கிறோம். இதுதான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். அதனால் வந்து மத்திய அரசாங்கத்தை பொறுத்து எங்களுடைய அரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னால், பாரதிய ஜனதா அரசு வந்து மாநில வளர்ச்சியை கருத்தில் கொள்ளவில்லை. ஆனால் எங்களுடைய ஆட்சியில் பரவலாக அது ஆளுங்கட்சி மாநிலமாக இருந்தாலும் சரி, அல்லது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்களாக இருந்தாலும் சரி, எல்லா மாநிலத்திலையும் ஒத்துமையாக பார்த்து அந்த மாநிலங்களுக்கு நிதி உதவியை கொடுத்து அந்த மாநிலம் வளர்ந்தால்தான் மத்திய அரசு வளர முடியும். மத்தியில் இருக்கிற ஆட்சிக்கு பேர் வரும். அதற்காக அந்த வேலையை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய சாடல்களையோ அவருடைய குறைகளையோ நாங்கள் கருத்திலேயே எடுத்துக்கிறது கிடையாது. பல வளர்ந்த நாடுகள் 2% வளர்ச்சி அடைகின்றன என்று சொல்கிறீர்கள். 65 ஆண்டுகால ஆட்சி. ஆனால் இன்னும் திட்ட கமிஷன் சொல்கிறது 30% மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பதாக சொல்கிறார்கள். அதற்கு ஒரு வரைமுறையும் சொல்கிறார்கள். 34 ரூபாய் வருமானம் இருந்தால் அவர்கள் வறுமைக்கு கோட்டுக்கு கீழ் வரமாட்டார்கள் என்று ஒரு வரைமுறை வேற சொல்கிறார்கள். 34 ரூபாயை வைத்துக்கொண்டு ஒருத்தர் குடும்பம் நடத்த இயலுமா? அதாவது உங்களுக்கு திட்ட கமிஷனுடைய கணக்கு இருக்கு இல்லைங்களா, அது சர்ச்சைக்குரியது. பாராளுமன்றத்தில் சம்பந்தமாக வந்து விவாதத்துக்கு வந்திருக்குது. நானும் இந்த கேள்வியை கேட்டேன். நான் திட்டத்துறையுடைய அமைச்சராக இருந்தேன். நான் 3 வருஷம் அமைச்சராக இருக்கும்போது பாராளுமன்றத்தில் பதில் சொல்லும்போது நான் சொன்னேன், திட்டத்துறையுடைய கணக்கு என்னன்னு சொன்னால் A+B+C+லாம் அதெல்லாம் சரியாக வராது. கிரவுண்டில் போய் பார்க்கணும். கிரவுண்டில் பார்த்தா தான் தெரியும். மக்கள்கிட்ட போய் பார்க்கணும், அதை சர்வே பண்ணணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து ஒரு சாம்பிள் சர்வே எடுத்துகிட்டு அது முடிவு பண்ணுறாங்க. அது சரியாக வராது. நீங்கள் ஒழுங்காக கணக்கு எடுக்கணும். அதாவது இன்றைக்கி நாங்கள் வந்து மத்திய அரசாங்கத்திலேருந்து கிராமப்புற மக்களுக்கு பிரதம மந்திரி பேரால் வந்து சாலை வசதி திட்டத்தை உருவாக்கி கொடுத்த பிறகு குக்கிராமங்கள் எல்லாம் இப்போ சாலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாகன தொழிற்சாலைகள் நம்ம நாட்டில் எவ்வளோ வந்திருக்கு நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது நடுத்தர மக்களும் இப்போ வந்து மோட்டார் சைக்கிளை விட்டாங்க, ஸ்கூட்டரை விட்டாங்க. அதாவது எல்லாம் காரில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு வாய்ப்பு உருவாக்கி இருக்கிறோம். இந்திய நாட்டில் இப்போ ரோடு இல்லை, வாகனங்கள் இருக்குது, ரோடு இல்லை. அதாவது உலகத்தில் மற்ற நாடுகளுக்கு கிடைக்காத கார்லாம் நம்ம நாட்டில் கிடைக்குது. அதுவே நம்முடைய வளர்ச்சியினுடைய சாதனை. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்ட கமிஷனுடைய கணக்கை வந்து பாராளுமன்றத்தில் பல முறை விவாதம் பண்ணியிருக்கிறோம். அதாவது உங்களுக்கு கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தை உருவாக்கிறோம், கிராமப்புற மக்களுக்கு வீடு கட்டுற திட்டத்தை கொடுக்குறோம், கிராமப்புற மக்களுக்கு உணவு திட்டத்தை கொண்டாட போகிறோம். எங்கே வறுமை வரும்? வறுமை வர்றதுக்கு வழியே கிடையாது. அது வந்து இந்த கணக்கெலாம் சரியாக வராது.
மக்களை போய் நேரடியாக பார்த்து ஒவ்வொருத்தவங்களாம் கணக்கு எடுத்தால் தான் வருமே தவிர சாம்பிள் சர்வேலாம் எடுபடாது. அதனால் அந்த திட்ட கமிஷனுடைய கணக்கு வந்து எனக்கு சர்ச்சைக்குரியது. அது ஏன்னா அது எங்களுடைய அரசாங்கம், நான் ஒரு அங்கமாக இருந்ததுனால சமயத்தை நான் விமர்சனம் பண்ண விரும்பலை. திட்ட கமிஷன் அப்படி சொல்கிறது என்றால், டெல்லி முதலமைச்சர் ஷீலா தீட்சித் அவர்கள் பேசும் பொழுது 600 ரூபாய் இருந்தால் 5 பேர் கொண்ட குடும்பம் ஒரு மாதத்தை ஓட்டி விடலாம் என்று ஒரு கருத்து சொல்கிறார். உண்மையிலேயே காங்கிரஸ் தலைவர்கள் மக்களிடமிருந்து அந்நியம் சென்று விட்டார்கள் என்று எடுத்துக் கொள்கிறீர்களா? அதுமா, அதாவது முதலமைச்சர் எந்த கருத்தில் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரே நான் டெல்லியில் இருக்கிறதுனால சொல்கிறேன். ஒரு பள்ளியில் படிக்கிற புள்ள, நாங்கள்லாம் படிக்கும்போது எங்கள் வீட்டில் அரைனா கொடுப்பாங்க, அதை எடுத்து தான் போவோம். இப்போ 100 ரூபா தாள் பாக்கெட்டில் சரி. அப்போ வசதி இல்லாதவருக்கு மக்கள்கிட்ட அந்த கல்லூரியில் படிக்கிற பிள்ளைங்க 500 ரூபா நோட்டு வச்சுக்கிறாங்க. அதனால் வந்து வசதி உள்ளவர்கள் இந்த நாட்டில் வந்து வளர்ந்துட்டாங்க. அதாவது உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5 நட்சத்திர ஹோட்டல்லாம் நிரம்பி வழியுது நம்ம நாட்டில். அப்போ மக்களுக்கு வந்து வறுமை இல்லைன்றது தெரியுது. கிராமப்புற மக்களுக்கு கிராமப்புற மக்களை பார்க்கணும். நம்ம கிராமப்புற மக்களுக்கு இன்றைக்கி பாதிக்கப்படுறவங்க யாருன்னு சொன்னால் விவசாயிகள், மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், தலித் மக்கள், ஆயுதிராவிட மக்கள் மட்டும் இல்லை, மலைவாழ் மக்கள். அதுக்கு தான் கவனம் செலுத்துகிறோம். பிரதமர் அதில் கவனம் செலுத்துகிறாரு. அன்னை சோனியா காந்தி கவனம் செலுத்துகிறாங்க. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி ஏன் டாடா பிர்லா பார்க்கறதில்ல? அவர் ஏன் தலித் மக்களை பார்க்குறாரு? அவர் ஏன் ஆதிவாசி மக்களை பார்க்குறாரு? அவர் ஏன் வந்து ஏழை மக்களை பார்க்குறாருன்னு சொன்னால், அந்த மக்கள் மேலே வந்தால் தான் இந்த நாடு வளர முடியும். அதுக்காக தான் எங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றி அந்த மக்களுக்காக நிறைவேற்றி. இப்போ எங்களுடைய பட்ஜெட்டில் இருக்கிற பட்ஜெட்டில் 70% தொகை வந்து விவசாயிகளுக்கு, தலித் மக்களுக்கு, குறிப்பாக மலைவாழ் மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, மைனாரிட்டி சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு, இவங்களுக்கு தான் நாங்கள் செலவு பண்ணுறோம். அதனால் வந்து எங்களுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கையே ஏழை எளிய மக்கள் மேலே உயர்த்துவது. 10% இந்த நாட்டில் இருக்கிற பணக்காரர்னா அவங்கள பார்த்துக்குவாங்க. ஆனால் 90% மக்களை பார்க்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. அடுத்த பாராளுமன்ற தேர்தல் 2014 வரப்போகும் பாராளுமன்ற தேர்தல், கம்யூனிஸ்ட் கட்சிகள் குறை சாடும் பொழுது இது ஊழலுக்கும் மதவாதத்திற்கும் எதிரான ஒரு போராட்டமாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். அதாவது உங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும், கம்யூனிஸ்ட் கட்சி வந்து கம்யூனிசம் வந்து இப்போ நாட்டில் பல நாடுகளில் வந்து கம்யூனிசம் தேஞ்சி வருது. ரஷ்யா கம்யூனிஸ்ட்லேருந்து விலகி நிற்குது. சீனா கம்யூனிஸ்ட் நாடு தான். ஆனால் கம்யூனிசம் போர்வையில் உள்ள ஒரு முதலாளித்துவ நாடாக இப்போ ஆகிருக்கு. கம்யூனிஸ்டாக இருக்கிற இந்த சீனா அவர்களது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கம்யூனிசத்தை மாற்றிக்கொண்டார். ஆமாம், அது உங்களுக்கு அதே தான். நம்ம ஊரில் இருக்கிறவங்களும் அதான் செய்வாங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க. நம்ம நாட்டில் இருக்கிற கம்யூனிஸ்ட் தலைவர்கள், அவங்க பேரில் எங்களுக்கு மரியாதை உண்டு. அதாவது அவங்க கொள்கைக்கும் நாட்டுக்கும் எடுபடாது. ஏன்னு சொன்னால், இந்த கம்யூனிஸ்ட் நாடாக இருக்கின்ற சீனா அமெரிக்காவிலேருந்து மூலதனம் சீனாவுக்கு போகலாம். ஆனால் இந்தியாவுக்கு வந்தால் நம்ம ஊரில் இருக்கிற கம்யூனிஸ்ட் எதிர்ப்பாங்க. அவங்களுடைய இரட்டை கொள்கை அது. அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுல நம்ம தயாராக இருக்கிறோம். அதுக்கான பாதுகாப்புக்காக சட்டத்தை கொண்டு வரோம். ஆனால் சீனாவில் என்னன்னு சொன்னால் தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பே கிடையாது. அதை பற்றி பேசுகிறான். நாங்கள் சீனாவுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இந்த கம்யூனிஸ்ட் சொல்லுவாங்க. அதாவது அவங்க ஆட்சி பெற்ற மாநிலத்தில் இன்றைக்கி திரிபுராவை தவிர மற்ற எந்த மாநிலத்தில் அவங்க இல்லை. மேற்கு வங்காளத்தில் தோல்வி விட்டுறாங்க, அதே போல் கேரளாவில் தோல்வி விட்டுறாங்க. ஆனாலும் அவர்கள் கொள்கை உள்ள கட்சி, அதில் மாற்று கருத்து கிடையாது. அவர்களை பொறுத்தவரை அவங்கள அந்த தலைவர்களாக நம்ம மதிக்கிறோம். ஆனால் அவருடைய கொள்கை இந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளாதது. ஏன்னு சொன்னால், இந்த நாட்டில் பொதுத்துறையும் தனித்துறையும் வளரணும். அவர்கள் பொதுத்துறையே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பொதுத்துறையும் தனித்துறையும் இருந்தால் தான் ரெண்டு போட்டிக்கு போட்டு கொண்டு வளரும். அதுதான் நம்ம சொல்கிறோம். அதான் எங்களுடைய கொள்கை. பொதுத்துறையும் நம்ம வளர்க்கணும், தனியார் துறையும் வளர்க்கணும். அப்போ தான் இந்த நாட்டில் வேலைவாய்ப்பு பெருகும், மூலதனம் நிறைய வரும். அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு வசதிகள் செய்து கொடுக்க முடியும். அது குறிப்பாக அவங்களோட என்னன்னு சொன்னால், நீ வெளிநாட்டு மூலதனம் இங்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுலாம் தவறு. அதாவது இந்தியா உலக அரங்கில் ஒரு சுருங்கிய நாடாக இருக்குது. ஏன்னா உலகம் பறந்து இருக்கிற உலகத்தில் இந்தியா தனித்து நிற்க முடியாது. எல்லோரோடும் ஒத்து போய் தான் ஆகணும். அதனால தான் இப்பொழுது நீங்கள் எந்த காலத்திலும் இல்லாத அளவில் பல நாட்டினுடைய தலைவர்கள் இந்தியாவுக்கு வர்றது காரணத்தை நீங்கள் பார்க்கணும். ஒரு வாரத்துக்கு ஒரு பிரதமர், ஒரு குடியரசுத் தலைவர் இந்திய நாட்டுக்கு வராங்கன்னு சொன்னால், அது இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி, இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையில் அவங்களுக்குள்ள நம்பிக்கை,
இந்தியா வந்து ஒரு தீவிரவாதத்தை ஒழிக்கின்ற நாடு, அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்திருக்கு. அதனால் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை கம்யூனிஸ்ட் கட்சி வந்து காலம் கடந்து விட்ட கட்சி, பழமைவாதத்தை கொண்டு அவர்கள் அதனால தான் அவங்க கடந்த காலம் இருந்து இப்போ தேஞ்சிக்கின்னு வராங்க. கூடங்குளம் பிரச்சனை என்றாலே மத்திய அமைச்சர் நாராயணசாமி அவர்கள் அனைவருக்கும் ஞாபகத்துக்கு வருவார்கள். கண்டிப்பாக கூடங்குளம் அணு உலை செயல்பட்டால் ஒழிய தமிழகத்தின் மின் பற்றாக்குறை என்பது நிறைவு பெறாது, அனைவருக்கும் தெரிந்ததே. இந்த கூடங்குளம் பிரச்சனையை பற்றி பத்திரிகையாளர்களிடம் பேசும்போதெல்லாம் நீங்கள் இன்னும் 15 நாட்களில் கூடங்குளம் செயல்பட ஆரம்பிக்கும் என்று ஒரு 15 நாள் கணக்கை சொல்கிறீர்கள். இது என்ன கணக்கு? அதாவது நான் ஒரு விஞ்ஞானி அல்ல, நான் ஒரு வழக்கறிஞராக இருந்தவன். ஆனால் அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கும் பொழுது அந்த விஞ்ஞானிகள் சொல்வதை நான் கேட்க வேண்டும். அந்த விஞ்ஞானிகளிடம் சொல்லும் பொழுது 99% வேலை முடிந்து விட்டது, இன்னும் 1% செய்ய வேண்டியிருக்கிறது. ஆனால் கூடங்குளம் அணுமின் நிலையத்தினுடைய உடனடியாக திறப்பதற்கு முட்டுக்கட்டையாக இருந்தது யார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். குறை கூறுவர்கள் யார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். அதாவது பிரதமர் அவர்கள் போராட்டம் நடத்தும் பொழுது என்னை போய் அவர்களை பார்க்க சொன்னார்கள். நான் போய் அந்த போராட்ட குழுவைச் சேர்ந்தவர்களை போய் சந்தித்தேன், அவர்களோடு பேசினேன். அதாவது இது பாதுகாப்பான முறையிலே கட்டப்பட்டிருக்கிறது, 7 அடுப்பு பாதுகாப்பு கொண்டது, இதில் அச்சப்பட தேவையில்லை என்று வலிமையாக நான் கூறினேன். அது மட்டுமல்லாமல் பிரதமர் அவர்கள் ஒரு விஞ்ஞானிகள் குழு அமைத்து அந்த குழுவும் போய் பார்த்து அவர்களும் அவர்களை சந்தித்து பேசினார்கள். அந்த அணுமின் நிலையத்தை பார்த்து அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறி இது பாதுகாப்பாக இருக்கிறது என்று கூறினார்கள். ஆனால் தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு குழு அமைத்தார்கள், சீனிவாசன் அவர்கள் விஞ்ஞானி தலைமையில். அவர்களும் சென்று பார்த்து அவர்களும் இந்த கூடங்குளம் அணுமின் நிலையமானது பாதுகாப்பாக கட்டப்பட்டிருக்கிறது என்பதை கூறினார்கள். அதாவது அந்த பகுதியிலே பிறந்து அந்த பகுதியிலே வளர்ந்த நம் நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக இருந்த மரியாதைக்குரிய டாக்டர் அப்துல் கலாம் அவர்களும் அந்த அணுமின் நிலையத்தை பார்த்தார், கூடங்குளத்தை பார்த்து அவர் அந்த போராட்டக்காரர்களிடம் மிக தெளிவுபட கூறினார், இது நல்ல பாதுகாப்பாக கட்டப்பட்டிருக்கிறது என்று அவரும் ஒரு விஞ்ஞானி அவர் கூறினார். ஆனால் அந்த போராட்டம் செய்கிறவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் இதில் தவறு நடக்கிறது, கட்டிடம் சரியாக கட்டப்படவில்லை, உபகரணங்கள் சரியில்லை என்று சர்ச்சை எல்லாம் கிளப்பினார்கள். ஆனால் இதற்கெல்லாம் நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள், அங்கே நாங்கள் வெற்றி பெற்றோம். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள், அதிலே நாங்கள் வெற்றி பெற்றோம். அதாவது எங்களுடைய அணுமுலை பாதுகாப்பு கழகமானது பல முறை 17 முறை அந்த அணுமின் நிலையத்தை பார்த்து அவர்கள் தங்களுடைய சர்டிஃபிகேட்டை கொடுத்திருக்கிறார்கள், இது பாதுகாப்பாக இருக்கிறது கொடுத்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் இப்பொழுது ஒரு கடைசி உத்தரவு போட்டிருக்கிறது. அதாவது அணுமுலை பாதுகாப்பு கழகம், மத்தியில் இருக்கின்ற மாசு கட்டுப்பாட்டு வாரியம், தமிழகத்துடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் 3 பேர்களும் ஒருங்கிணைந்து சென்று அந்த கூடங்குளம் அணுமின் நிலையத்தை பார்த்து பாதுகாப்பு அம்சங்கள் சம்பந்தமாக எங்களுக்கு அறிக்கை தாக்கல் செய்துவிட்டு நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டியது கடமை எங்களுக்கு உண்டு. அதன் அடிப்படையில் அந்த அதிகாரிகள் சென்று இப்பொழுது பார்த்திருக்கிறார்கள். பார்த்த உடனேயே அவர்கள் அறிக்கை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். அது வந்த உடனேயே நாங்கள் இந்த மின் உற்பத்தியை ஆரம்பிப்போம். நான் எங்களுடைய விஞ்ஞானிகளை கேட்கும்போது அவர் 15 நாட்களில் இந்த மின்வலை ஆரம்பிக்கும் என்று சொன்னதனாலே அதை நம்பி நான் சொன்னேன். ஆனால் இந்த போராட்டம் நடத்தியதன் காரணமாக மத்திய அரசுக்கு 1450 கோடி ரூபாய் இந்த 9 மாதங்களிலே மத்திய அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. 13 மாதங்களில் இழப்பு ஏற்படும். இது யார் பொறுப்பு? போராட்டம் நடத்துகிற அந்த பணத்தை கொடுப்பார்களா? காலத்தோடு அவர்கள் இந்த போராட்டம் நடத்தாமல் இருந்தால் அந்த அணுமின் விலையை ஏற்கனவே நாங்கள் ஆரம்பித்திருப்போம். இது நாட்டுக்கு பெரிய நஷ்டம். அதாவது 15,000 கோடி செலவு செய்து இந்த அணுமின் நிலையம் கட்டப்பட்டு அது கிடப்பிலே போட்டுவிட்டால் இந்த நாட்டிற்கு பெரிய நஷ்டம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய மின்சாரம் சுமார் அதில் 2000 மெகாவாட்டில் 1000 மெகாவாட் மின்சாரம் தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போய்விடும். அது மட்டுமல்லாமல் உலகத்திலே பல நாடுகளிலே, பிரான்ஸ் நாட்டிலே 67% அணுமின் நிலையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிறார்கள். அமெரிக்கா 1,00,000 மெகாவாட் மின்சாரம் அணுமின் நிலையில் தயாரிக்கிறார்கள். ரஷ்யா 20%, ஜப்பான் 20%, அதே போல் தென்கொரியா 20% மின்சாரம் தயாரிக்கிறார். நம்ம தயாரிக்கிற மின்சாரமே 5%. நம்ம அதை உயர்த்தி
இப்பொழுது 4750 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கிறோம். அதை வந்து 17,000 மெகாவாட்டாக உற்பத்தி செய்கிறதுக்கான ராஜஸ்தானில், அது மத்திய பிரதேசத்தில், உத்தரப்பிரதேசத்தில், அது மட்டும் இல்லாமல் இங்கே இதில் வந்து அணுமின் உலை வந்து 3, 4, 5 இங்கே ரெண்டுக்கு பிறகு முன்ன 3 சேர்க்குறோங்க. அதே போல் கல்பாக்கத்தில் ஒரு 500 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்கிறோம். அதெல்லாம் நாங்கள் வந்து 17,000 மெகாவாட் உற்பத்தி செய்கிறதுக்காக நடவடிக்கை எடுக்கிறோம். எதற்கு நாங்கள் வந்து அணுமின் உலை வேணும்னு சொல்கிறேன்னு சொன்னால், சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு இருக்கும். குறைந்த விலையில் இப்போ வந்து கல்பாக்கத்து அணுமின் நிலையத்திலேருந்து 75 பைசாவுக்கு மின்சாரம் ஒரு யூனிட் தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறோம். மார்க்கெட்டில் விற்கிறது ₹3.50. அதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். குறைந்த விலையில் மின்சாரம் உற்பத்தி செய்யணும்னா அணுமின் நிறுவனம், ஆனால் அதுக்கு பாதுகாப்பு இருக்கணும். அதனால் வந்து என்ன விமர்சனம் பண்ணுறவங்களை பற்றி நான் ரொம்ப பாராட்டுவேன். ஏன்னா விமர்சனம் இருந்தால் தான் ஒரு அரசியல்வாதி இருக்க முடியும். அரசியலில் விமர்சனத்தெல்லாம் வந்து கருத்தில் எடுத்துக்கொண்டு அதை தவறு செய்திருந்தால் அதை திருத்தி கொண்டு அதற்கான காரியங்களை, ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்ய வேண்டுமே தவிர, இந்த போராட்டக்காரர்கள் அவளுக்கு எங்கேருந்து பணம் வருது இந்த போராட்டம் நடத்துறதுக்கு 13 மாதமாக, அது சம்மந்தமாக இது வரைக்கும் எந்த விடயம் வரல. ஆனால் அது நான் அவர்களை கேட்டுக்கொள்வது, அதாவது உண்மையாக இந்த அணுமின் நிலையம் பாதுகாப்பானது என்று தெரிந்தும் நீங்கள் போராட்டம் நடத்துவது தேவையற்றது. அந்த போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று இந்த அணி தொலைக்காட்சியின் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இலங்கை பிரச்சனையை தொடர்ந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து விலகியுள்ளது. ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டு கடைசியாக காலம் கடந்து திமுக கூட்டணியை விட்டு விலகியது என்று எடுத்துக்கொள்ளலாமா? அதாவது கூட்டணியிலிருந்து விலகிய முடிவு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருடைய கட்சி எடுத்த முடிவு. ஒவ்வொரு கட்சியினுடைய முடிவுக்கும் அதற்கு அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கட்சியுடைய முடிவை பற்றி நாம் விமர்சனம் செய்வது சரியல்ல. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில், எங்களுடைய மத்திய அரசை பொறுத்தவரையில், இலங்கை தமிழர்களுக்கு எங்களை தவிர பாதுகாப்பு கொடுத்தவர்கள் யாரும் இல்லை. குறிப்பாக தலைவர் ராஜீவ்காந்தி இந்த நாட்டுடைய பிரதமராக இருந்த பொழுதும் சரி, இப்பொழுது இருக்கிற எங்களுடைய அரசும் சரி, இலங்கை தமிழர்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருந்திருக்கிறோம். அதாவது தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் இந்திய அமைதிப்படை அனுப்பினார். அவரே நேரடியாக இலங்கைக்கு சென்றார். ராஜீவ்காந்தி ஜெயவர்தனா ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினார். அதில் உள்ள இலங்கை அரசாங்கமானது மாகாண கவுன்சில் அமைக்க வேண்டும், 13வது ஷரத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக விடுதலை புலிகள் எங்களுடைய தலைவரை கொன்று விட்டார்கள். அப்படி இருந்தாலும் கூட நாங்கள் அன்னை சோனியா காந்தி அவர்கள் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களை கொன்ற அதில் சம்பந்தப்பட்ட நளினிக்கு பொது மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னவர் அன்னை சோனியா காந்தி அவர்கள். அதுதான் தியாக குடும்பம். அது மட்டும் இல்லை, அது நீங்கள் சிந்திக்கணும். கணவனையே கொன்றவர்களுக்கு பொது மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய மனம் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா இந்த நாட்டுடைய பிரதமர் பதவியை தூக்கி எறிஞ்சவங்க அன்னை சோனியா காந்தி. அவ்வளவு வந்து மென்மையான மனம் உள்ளவர். அதாவது மனித உயிர்களை மதிக்க வேண்டும் என்பதற்காக அன்னை சோனியா காந்தி அவர்கள் பிரியங்காவை அனுப்பி அந்த நளினுக்கு ஆறுதல் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது எங்களுடைய அரசு இலங்கை அரசை எதிர்த்து ஐநா சபையில் நல்லெண்ண குழு சம்பந்தமான பரிந்துரைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற போது உறுதியாக நின்று இலங்கைக்கு எதிராக அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினோம். 2 தீர்மானங்கள் நிறைவேற்றது இருந்தோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் முடிவெடுத்தார்கள். அது அவருடைய கட்சியினுடைய முடிவு. அது சம்பந்தமாக நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால் எங்களோடு கூட்டணியாக தொடர்ந்து அவர்கள் எங்களோடு 8.5 ஆண்டு காலம் இருந்திருக்கிறார்கள். காங்கிரசுக்கு ஒரு பாதிப்பா? அதாவது கூட்டணிகளை பொறுத்தவரையில் பாதிப்பு அல்லது சாதகம் என்பதை எல்லாம் சொல்ல முடியாது. இது காலம்தான் பதில் சொல்லும். எங்களை பொறுத்தவரையில் அதாவது அரசியலிலே கூட்டணிகள் வரும், கூட்டணிகள் போகும். ஆனால் மக்களுக்கு திட்டங்களை நிறைவேற்றுவதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமே தவிர கூட்டணி கட்சிகள் வந்து நமக்கு இப்போ அவங்க போனதுனால 2 கட்சி எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. மாயாவதி ஆதரவு கொடுக்குறாங்க, மலையான் சிங் ஆதரவு கொடுக்குறாங்க. எங்களுடைய ஆட்சி வந்து இப்போ 2014 வரைக்கும் ஆட்சி நடக்க போகுது. அதனால் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுடைய முடிவை பற்றி நான் விமர்சனம் பண்ண விரும்பலை. தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படுகின்றனர். அதை பற்றி கருத்து கூறும் பொழுது திரு ஞானதேசிகன் அவர்கள், தமிழக காங்கிரஸ் தலைவர் ஞானதேசிகன் அவர்கள், தமிழக மீனவர்கள் மற்றும் புதுவை மீனவர்கள் எல்லையை தாண்டி மீன்பிடிக்கிறார்கள், அதனால் தான் தாக்கப்படுகிறார்கள் என்று ஒரு கருத்து கூறி மக்களின் மற்றும் மீனவர்களின் கோபத்துக்கு ஆளாகியுள்ளார். இது பற்றி உங்கள் கருத்து என்ன? உண்மையிலேயே நம் மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிக்கிறார்களா? இதுதான் பிரச்சனையா?
அதாவது நம்முடைய மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடிக்கிறாங்க இல்லைன்றது கேள்வி இல்லை. நம் மக்கள் மத்தியில் உள்ள கேள்வி, குறிப்பாக தமிழகம் புதுவை மாநிலத்தில் உள்ள மீனவர்கள் மக்கள் மத்தியில் உள்ள கேள்வி, மீன் பிடிக்கிற நம்ம மீனவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். இலங்கை இராணுவத்தினரோ அல்லது இலங்கை கப்பற்படையினரோ கடலோர கப்பற்படையினரோ நம்முடைய மீனவர்களை தாக்கக்கூடாது, அவருடைய படகுகளை சேதப்படுத்தக்கூடாது, வலைகளை பிடுங்கி சென்று விடக்கூடாது என்பதுதான் அவருடைய முக்கியமான பிரச்சனை. இது சம்பந்தமாக நான் நேரடியாக ஈடுபட்டிருக்கிறேன். தொடர்ந்து சுமார் 20 முறை கடந்த ஒரு வருட காலமாக இலங்கை கப்பற்படையினர் நம்முடைய மீனவர்களை கடத்தி சென்ற பொழுதும், படகுகளை கவர்ந்து சென்ற பொழுதும், அவர்களை துப்பாக்கியால் சுட்ட பொழுதும் நம்முடைய மீனவர்களை மீட்பதற்கான நடவடிக்கையை இலங்கையில் உள்ள இந்திய தூதரகத்தோடு பேசி பல முறை நடவடிக்கை எடுத்து அவர்களை வெளியில் கொண்டு வந்திருக்கிறோம். அதாவது எல்லையை கடலிலே வரையறுக்க முடியாது. நம்முடைய மீனவர்கள் அங்கே சென்றார்களா இல்லையா என்பது யாரும் உறுதியாக கூற முடியாது. இலங்கை கப்பற்படையினர் நம்முடைய எல்லையில் கூட நம்முடைய மீனவர்களை தாக்கியிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை யாரும் மறுக்கவும் முடியாது. ஆனால் இது தொடர்கதையாக இருந்து வருகிறது. இலங்கையை பொறுத்தவரையில் பிரதமர் அவர்களை இலங்கை அதிபர் ராஜபக்சே சந்தித்த பொழுது, டெல்லியில் சந்தித்த பொழுது பிரதமர் மிக தெளிவாக கூறினார், எங்களுடைய மீனவர்களை தாக்குவதை நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது எல்லை மீறி வந்தால் எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள், நாங்கள் அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்லியிருந்தார். ஆனால் அதை இலங்கை அரசு செவிசாய்க்கவில்லை. ஆனால் இலங்கை அரசை பொறுத்தவரையில் இந்தியா இலங்கையோடு சுமூகமாக இருக்க வேண்டுமா இல்லையா என்பது மிகப்பெரிய கேள்வி. நமக்கு இன்னொரு பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறது. சீன நாடானது இலங்கையில் அதிகமாக இப்பொழுது மூலதனம் பெறுகிறார்கள். இந்தியாவில் ஏற்கனவே அமெரிக்கா விமான தளம் அமைக்க வேண்டும் என்ற பொழுது ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது ஜெயவர்தனே அந்த நாட்டுடைய அதிபராக இருந்தார். அப்பொழுது தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் அதை தடுத்து நிறுத்தினார். இலங்கை நம்முடைய பக்கத்தில் இருக்கிற நாடு. இலங்கையினுடைய அகதிகள் நம் நாட்டில் இருக்கிறாங்க, 1 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க. அது மட்டுமல்லாமல் நம் நாட்டில் இருக்கிற, குறிப்பாக தமிழகத்தில் இருக்கிற தமிழ் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுடைய குடும்பங்கள் இலங்கையில் இருக்கிறாங்க. இங்கே பொண்ணு கொடுத்துக்கிறாங்க, அங்கே பொண்ணு கட்டிக்கிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் போய், அதே போல் காரைக்கால் பகுதியிலலாம் போய் இலங்கையில் தொழில் பண்ணுறாங்க. நகைக்கடை வச்சுக்கிறாங்க, பாத்திர கடை வச்சுருக்கிறாங்க, மளிகை கடை வச்சுருக்கிறாங்க, தொழிற்சாலை வச்சுருக்கிறாங்க, இலங்கையில் வச்சுருக்காங்க. இப்போ இலங்கைக்கு இந்தியாவுக்கும் நட்புறவை நாம் துண்டித்து விட்டால் என்ன நிலை ஏற்படும்? பொருளாதார தடை விதிக்கணும்னு சொல்கிறாங்க, இலங்கையோடு பேச்சுவார்த்தை நடத்தாதுன்னு சொல்கிறாங்க. அந்த அரசியல் கட்சிகளெல்லாம் குறுகிய மனப்பான்மை கொண்டவர், குறுகிய நோக்கம் கொண்டவர்கள். அதாவது நமக்கு எதிரியான நாடாக இருக்கிற பாகிஸ்தானை கூட நம்ம பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். ஆனால் உலக அரங்கில் நம்ம இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய நாட்டோடு ஒத்துப்போகின்ற, இந்திய கொள்கையோடு ஒத்துப்போகின்ற நாடுகளோடு நாம் நட்போடு இருப்பது தான் சிறந்த வெளியுறவு கொள்கை. அதன் அடிப்படையில் இலங்கையோடு நாம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். இலங்கை தமிழர்களுக்கு இந்திய நாடு ஒன்று செய்யலைன்னு சொல்லி சொல்கிறவங்க யார்? தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள். எந்த அரசியல் கட்சிகள்? அதாவது 4 பேர் வச்சுக்கிற அரசியல் கட்சி, 10 பேர் வச்சுக்கிற அரசியல் கட்சி, 100 பேர் வச்சுக்கிற அரசியல் கட்சி. அந்த பிரச்சனையை சொல்லியே அந்த அரசியல் கட்சியை நடத்துகிறவங்க கொஞ்சம் பேர் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களால இலங்கை தமிழுக்கு ஏதாவது பிரயோஜனமான ஒன்றும் கிடையாது. அவங்க அறிக்கை விடுறது, போராட்டம் நடத்துறது, மத்திய அரசு எதிர்த்து பண்ணுறது, வெளிநாட்டில் போய் வசூல் பண்ணி வர்றது, இந்த வேலை தான் பார்க்குறாங்க அந்த இலங்கை தமிழர் பேரை சொல்லி. ஆனால் இலங்கை தமிழர்களுக்கு உண்மையாக அந்த 2009 விடுதலை புலிகளுக்கும் இலங்கை இராணுவத்துக்கும் நடந்த போரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யார் உதவி செஞ்சாங்கன்னு சொன்னால் காங்கிரஸ் தான், மத்திய அரசாங்கம் தான். அதாவது அவங்களுக்கு 50,000 வீடு கட்டுறதுக்கு 2,500 கோடி ரூபாய், மின்சார உற்பத்தி நிலையத்துக்கு ஒரு 500 கோடி ரூபாய், 1000 கோடி ரூபாய், 500 மெகாவாட் மின்சாரத்துக்கு 1000 கோடி ரூபாய், அப்புறம் ரயில்வே திட்டம் அமைப்பதுக்கு 2000 கோடி ரூபாய். யார் கொடுத்தாங்க? மத்திய அரசாங்கம் தான் கொடுத்தது, நம்ம தான் கொடுத்துருக்குறோம். அது மட்டும் அங்கே பள்ளிக்கூடம் அமைப்பதற்கு, மருத்துவமனைகள் அமைப்பதற்கு மத்திய அரசாங்கம் பணம் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தி உங்களுடைய இராணுவத்தை வடகிழக்கு பகுதியில், தமிழர் இருக்கிற பகுதியிலேருந்து அவங்களை வெளியே அனுப்பணும்னு சொல்லி பிரதமர் பேசியிருக்காரு.
வெளியுறவுத்துறை அமைச்சர் கிருஷ்ணா இருக்கும்போது பேசினார். இப்போ இருக்கிற சல்மான் குர்ஷித் அவர்கள் பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்களுக்கு அவருடைய நிலத்தை திருப்பி கொடுக்க வேண்டும். நிலங்கள்லாம் அபகரிச்சிருக்காங்க அவங்க, இந்த இராணுவத்தினர். அதை திருப்பி அவங்ககிட்ட கொடுக்க வேண்டும். அவளுக்கு புனர்வாழ்வு மையங்கள் அமைக்க வேண்டும். இதெல்லாம் வலியுறுத்தி நம்ம தான் சொல்கிறோம். தமிழ்நாட்டில் இந்த போராட்டம் நடத்துகிற இந்த உதிரி கட்சிகள்லாம் என்ன செய்கிறாங்க? ஒன்றும் கிடையாது. அறிக்கை விடுறதோடு சரி. அதை ஒரு சிலர் தன்னுடைய பிழைப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கை பிரச்சனையை அரசியல் நடத்துறதுக்காக அது ஆயுதமாக வச்சுக்கிறாங்களே தவிர அவங்க இலங்கை தமிழுக்கு அவங்க ஒன்றுமே செய்யலை. அதாவது தமிழ் உணர்வுகளை தூண்ட வேண்டியது நம்ம தமிழ்நாட்டில். ஆனால் அந்த தமிழ் உணர்வை தூண்டுறவங்களுக்கு அவங்களுடைய பங்கு என்னன்னு சொன்னால் ஒன்றும் கிடையாது. ஆனால் இதை ஆக்கப்பூர்வமான வேலைகள், இலங்கையில் இருக்கிற தமிழர்களுக்கு அவருடைய புனர்வாழ்வுக்கான ஆக்கப்பூர்வமான வேலைகள் நாம் தான் செய்து வரோம். மத்திய அரசாங்கம் தான் செய்யுது. இந்த இலங்கை மீனவர்கள் பிரச்சனை இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம தமிழ் மீனவர்கள் பிரச்சனை, காரைக்காலிலேருந்து 26 மீனவர்களை ஒரு 3 நாளுக்கு முன்னே தான் விடுதலை செஞ்சாங்க. அதாவது நம்ம மீனவர்கள் சென்று நடுக்கடலில் ராஜபக்ஷ குடும்பம் இருக்கிறாங்க. நம்ம இலங்கை இராணுவத்துக்கு கப்பற்படையை நம்ம மீனவர் பிடிச்ச பிறகு பிடிச்சி உள்ளே போட்டாங்க சிறையில். அவங்கள ராமேஸ்வரத்தில் பிடிச்சவங்கள அவங்கக்கிட்ட பேசி அவங்கள 20 நாளுக்கு 15 நாளுக்கு முன்னே அவங்கள வெளியில் கொண்டு வந்தோம். நான் செந்தில் தொண்டமான் என்ற அமைச்சர், ஆறுமுக தொண்டமான் ராஜபக்ஷனுடைய அரசில் ஒரு அமைச்சராக இருக்கிறார். அவர் பேசி அவருடைய அந்த தலைவரோடு பேசி அந்த ஜனாதிபதியோடு பேசி 1.5 மாதம் கழித்து நம்ம மீனவர்கள் நம்ம வெளியே கொண்டு வர நடவடிக்கை நான் எடுத்தேன். ஆனால் நான் நன்றி சொல்லணும் அந்த மீனவர்களுக்கு. சிறையில் இருக்கும்போது அவங்ககிட்ட நான் பேசினேன். அவங்க வெளியில் வந்த பிறகு நான் எங்களை விடுதலை செய்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்த மத்திய அமைச்சர் நாராயணசாமி நன்றி தெரிவிச்சோன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது மீனவர்களை கொண்டு வரதுக்காக நடவடிக்கை நம்ம எடுத்தோம், பேச்சுவார்த்தை நடத்தி. இலங்கையோட சுமூகமான உறவுன்னு சொன்னால் இப்போ மீனவர்களை எப்படி கொண்டாட முடியும் வெளியில்? அது மட்டும் இல்லை, அவங்க கேட்குறாங்க, இலங்கை அரசாங்கம் கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? தமிழ்நாட்டில் 10 மீனவர்கள் சிறையில் இருக்கிறாங்க, இலங்கை மீனவர்கள். எல்லாம் மீறி வந்தாங்க, நம்ம பிடிச்சி அவங்கள சிறையில் போட்டிருக்கோம். ஆந்திராவில் ஒரு 30 பேர் சிறையில் இருக்கிறாங்க. அந்த 30 பேரை விடுதலை செய்யறதுக்கு நான் நடவடிக்கை எடுத்து கொடுத்தேன். அப்போ தான் இந்த 26 பேரை விட்டாங்க. அதாவது இலங்கை அரசாங்கத்தை நம்ம குறை சொல்லும் பொழுது இலங்கை அரசு இலங்கை தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்தால் நாம் விட்டு கொடுக்க மாட்டோம். இலங்கை அரசானது அதை நான் கண்டித்து பேசியிருக்கிறோம். அதாவது நம்முடைய இந்தியா இலங்கை உறவையே மீறி இலங்கை அரசானது அங்கே தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்து விட்டது, தவறு செய்து விட்டது, இனப்படுகொலை நடந்திருக்கிறது என்று ஐநா சபையில் அவங்களை எதிர்த்து நம்ம வாக்களிச்சிருக்கிறோம். நம்ம செய்ய வேண்டிய இடத்துல செய்யுமே தவிர இவங்க மாதிரி இந்த உதிரி கட்சிகள் சொல்கிற மாதிரி அங்கே போராட்டம் நடத்துறது, ஆர்ப்பாட்டம் நடத்துறது, தமிழ்நாட்டில் இதை வச்சு பொழப்பு நடத்துறதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். புதுவைக்கு வருவோம். புதுவை அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறீர்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலிலே ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸை வீழ்த்தி மிகுந்த மக்கள் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தது. என்ஆர் காங்கிரஸ் அரசின் செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றது? அதாவது புதுவை மாநில மக்கள் 2010 நடந்த தேர்தலில் திரு ரங்கசாமி அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து அவரை வெற்றி பெற செய்தார்கள். புதுவை மாநில மக்கள் அவருக்கு பேராதரவு தந்து அவர் வெற்றி பெற்றதுனால அவர் முதலமைச்சராக பதவி ஏற்கும் பொழுது நானும் எதிர்க்கட்சி தலைவர் காங்கிரஸ் கட்சி தலைவரெல்லாம் சென்று அவர் பாராளுமன்ற கண்டனம் வந்திருந்தார். எல்லாம் போய் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தோம். அதுதான் ஜனநாயக முறைப்படி மக்கள் உணர்வுகளை மதித்து செயல்பட வேண்டிய விஷயம். அவர் நல்லா ஆட்சி செய்யணும், மக்களுடைய திட்டங்களை நிறைவேற்றணும் என்று விரும்பினோம். ஏற்கனவே அவர் காங்கிரஸில் தலைமையில் முதலமைச்சராக இருந்தார். அவரை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு அன்னை சோனியா காந்தி கிட்ட சொல்லி முதலமைச்சராக நடவடிக்கை எடுத்தவன் நான். அது அவருக்கு நல்லா தெரியும். இப்போ மறந்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அவர் முதலமைச்சரான போது காங்கிரஸ் ஆட்சியில் முதலமைச்சராக இருக்கிற சமயத்தில் முதல் 5 ஆண்டு காலம் அப்போ நான் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கும்பொழுது அவருக்கு பல நல்ல கருத்துக்களை கூறி மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தோம். 2வது முறை அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அவருடைய செயல்பாடுகள் மக்களுக்கு சேவை செய்வது மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியை பலவீனப்படுத்துகிற வேலையில் இருந்தார். அவர் சட்டமன்ற உறுப்பினரை உதாசீனப்படுத்துவது, அமைச்சர்கள் மீதே வழக்கு போடுவது, இது போன்ற வேலையில் இருந்ததுனால
அன்னை சோனியா காந்தி அவர்கள் அவரை நீக்கி வைத்தியலிங்கத்தை முதலமைச்சராக்குனாங்க. அவர் காங்கிரஸ் கட்சியிலேருந்து அமைதியாக இருந்தார். அப்படி இருந்தாலும் கட்சி ஆரம்பித்து வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சு வெற்றி பெற்றிருக்காரு, ஆட்சி அமைச்சிருக்காரு. அதுக்காக நாங்கள் வாழ்த்து தெரிவித்தோம். ஆனால் கடந்த 2 ஆண்டு காலமாக திரு ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு புதுவை மாநிலத்தில் நிர்வாகம் ஸ்தம்பித்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கிறது. தினமும் கொலைகள் நடக்கின்றன, கொள்ளைகள் நடக்கின்றன. அது மட்டுமல்லாமல் புதுவை மாநிலத்தில் மக்கள் பீதியோடு இருக்கின்ற நிலை, வியாபாரிகளை சிறையில் இருந்து மிரட்டி பணம் பெறுகின்ற நிலை, கைதிகள் பணம் பெறுகிறார்கள். அதாவது ஒரு வியாபாரியிடம் வந்து மாமூல் கொடுக்கலன்னு சொன்னால் அந்த வியாபாரி தீர்த்து கட்டுன்னு சொல்கிறாங்க. தனியார் இடங்கள்லாம் அபகரிக்கப்படுகின்றன. அதாவது சட்டம் ஒழுங்கு எவ்வளோ மோசமாக இருக்குது, அவ்வளோ மோசமாக இருக்குது புதுவை மாநிலத்தில். அது மட்டும் இல்லாமல் மக்கள் நலத்திட்டம் எதுவுமே நிறைவேற்றலை. அவர் மக்களுக்கு கொடுத்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியில் 0.5% கூட இது வரைக்கும் நிறைவேற்ற 2 ஆண்டு காலமாக. அது கேட்டால் நிதி பற்றாக்குறைன்னு சொல்கிறாரு. ஆனால் மத்திய அரசாங்கம் வைத்தியலிங்கம் முதலமைச்சராகும்போது 2500 கோடி கொடுத்தாங்க. இவர் முதலமைச்சராக வந்த பிறகு 2750 கோடி, அதாவது 11-12க்கு 12-13க்கு மத்திய அரசாங்கம் கொடுத்தது வந்து 3000 கோடி கொடுத்தாங்க. ஆனால் நிதியை செலவு பண்ணாமல் 53% தான் செலவு பண்ணியிருக்காரு போன வருஷத்தில் 2012-13க்கு. அதுக்கு முதல் வருஷம் 57% தான். ஆனால் குறை சொல்கிறது மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கல அப்படின்ட்டு. ஆனால் அவருடைய திறமையின்மையை காட்டுறது தெளிவாக தெரியுது. எப்படி தெரியுதுன்னு சொன்னால், இந்த ஆண்டு அவர் போட்ட பட்ஜெட்டு 2000 கோடி தான், கம்மி பட்ஜெட். ஆமாம், 3000 கோடி பட்ஜெட் போட்டவர் இந்த வருஷம் 2000 கோடி தான் பட்ஜெட் போடுறாரு. அப்போ என்ன அர்த்தம்? உன்னால் வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட நிதியை கேட்டு வாங்கி செலவு பண்ண முடியல. உன்னால் செலவு பண்ணுறது உங்களுக்கு திறமை இல்லை. அதுக்கு மத்திய அரசாங்கத்தை குறை சொல்ல வேண்டியது. ஆனால் நான் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் பிரதமர்கிட்ட பேசி 125 கோடி ரூபாய் சுற்றுலா வளர்ச்சிக்காக வாங்கி கொடுத்தேன். ஆனால் அந்த பணத்தை பங்கு போட்டுக்கிற சண்டை நடக்குது. அதாவது சுற்றுலாத்துறை அமைச்சருக்கும் சுற்றுலாத்துறை வாரிய தலைவருக்கும் 2 பேரும் நீ எடுத்துக்கிட்டா நான் எடுத்துக்கிறேன் சண்டை போட்டுக்கிறாங்க அந்த பணத்தை. அதே போல் கணினித்துறைக்காக ஒரு 70 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கத்தில் பேசி வாங்கி கொடுத்தேன். இப்போ வந்து நிவாரணம், காரைக்கால் விவசாயிகளுக்கு நிவாரணம் முதலமைச்சர் அறிவித்தா தவிர ஒன்றும் கொடுக்கல. ஆனால் இடைக்கால நிவாரணத்துக்காக 100 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கத்துக்கு கேட்டிருக்கேன். அதே போல் ரோடியன் பில் புனரமைப்புக்காக 300 கோடி ரூபாய் கேட்டிருக்கேன். எங்களால் முடிஞ்ச வரைக்கும், அதாவது இது வரைக்கும் அவர் 2 வருஷம் ஆச்சு முதலமைச்சராகி. அவரை முதல்ல நான் சந்தித்தது வந்து அவர் பதவி ஏற்கும்பொழுது தான். நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன், திரு கண்ணன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கார். அவர் இது வரைக்கும் எங்களை அணுகி எங்ககிட்ட பேசி நாங்கள் இந்த திட்டங்களை நிறைவேற்ற போகிறோம், இதுக்கு மத்திய அரசாங்கத்தில் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு அவர் கேட்கல. அவர் கேட்காதவே நாங்கள் உதவி செஞ்சுருக்கிறோம். அவர் எங்களை நேரடியாக பார்க்காம நாங்கள் உதவி செஞ்சுருக்கிறோம். அதனால் வந்து இது நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த நிலைமை. அதாவது மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய திட்டங்கள், காங்கிரஸ் ஆட்சியில் வெள்ளை அரிசி போட்டோம், 25 கிலோ நல்ல அரிசி கொடுத்தோம், அருமையான கோதுமை 1 ரூபாய்க்கு கொடுத்தோம். இப்போ என்ன ஆச்சு, 1 கிலோ கோதுமை 1 ரூபாய்க்கு கொடுத்தோம், நல்ல கோதுமை. ஆனால் இப்போ இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லாம் புழுத்து போன அரிசி மக்களுக்கு கிடைக்குது. முதியோர் பென்ஷன் நேரத்தோடு கிடைக்கல, 5 மாதம் கழிச்சு 6 மாதம் கிடைக்கும். விதவை பென்ஷன் அதே நிலைமை தான். சென்டாக் பணம் 2 வருஷமாக பிள்ளைங்களுக்கு போய் கிடைக்கல. ஒருத்தவங்களுக்கு கூட சென்டாக் பணம் கிடைக்கல. சென்டாக் பணத்தை கேட்டால் தோ கொடுக்குறான்னு சொல்லிட்டு இப்போ அந்த பிள்ளைங்களை பரீட்சை எழுத விட மாட்டாங்க. அந்த பெற்றோர்கள் வந்து என்னை வந்து சந்தித்தாங்க. அந்த நிலைமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ணீர் வடிக்கணும் நம்ம. அதாவது அந்த பெற்றோர்கள் வந்து தங்களுடைய நிலத்தை விற்று தங்களுடைய வீட்டை அடகு வச்சு வங்கிகளில் கடன் வாங்கி அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க, மருத்துவக் கல்லூரியிலும் பொறியியல் கல்லூரி. இது எவ்வளோ ஒரு அதாவது ஆட்சிக்கு வந்த உடனே சொன்னார், சென்டாக் பணத்தை மாணவர்கள் சேர்ந்த உடனேயே கட்டுவேன்னு சொன்னார். அந்த வாக்குறுதி நிறைவேற்றலை. ஆனால் மக்கள் நம்பினாங்க அவரை. அவர் வந்தாக்கா நமக்கு வந்து வாஷிங் மிஷின் கொடுப்பேன்னு சொன்னார், ரெஃப்ரிஜரேட்டர் கொடுப்பேன்னு சொன்னார், கிரைண்டர் கொடுப்பேன்னு சொன்னார், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு கணினி கொடுப்பேன்னு சொன்னார், கம்ப்யூட்டர் கொடுப்பேன்னு சொன்னார். ரங்கசாமி கொடுத்தா எல்லாம் வாரி வழங்குவார்னு பார்த்தாங்க. ஆனால் எல்லார் வாயிலும் மண்ணை போட்டார். ஒன்றை கூட நிறைவேற்றலை. மக்கள் நல திட்டங்கள் நிறைவேற்றலை. அதாவது 2 வருஷமாக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நாங்கள் கொண்டு வந்த திட்டங்கள் எதையுமே தொடர்ந்து நடக்கலை. புது திட்டம் ஒன்றுமே கிடையாது. 2 வருஷமாக அரசாங்கம் வந்து அதாவது ஸ்தம்பித்து போயிருக்கு, நிர்வாகம் ஸ்தம்பித்து போயிருக்கு. அதாவது இந்த அமைச்சர்களுக்கு அந்த அமைச்சர்களுக்கு அதிகாரம் கிடையாது, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அதிகாரம் கிடையாது. முதலமைச்சர் யார் போனாலும் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு விபூதி இடத்து தான் முதலமைச்சர் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் வந்து அதாவது புதுவை மாநில மக்களுக்கு வந்து அவர் முதலமைச்சராக செயல்படுறாரா இல்லை சாமியாராக செயல்படுறாரு தெரியல. அந்த மாதிரி நிலைமையில் இந்த அரசு போயிட்டுருக்கு. அதனால் வந்து ஒரு அரசாங்கம் நடக்கிற நிலையை புதுவை மாநிலத்தில் 2 வருஷமாக இல்லை.
எனக்குள்ள ஒரு பெரிய வருத்தம் என்னன்னு சொன்னால், அதில் இந்த மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் வைத்திலிங்கம் முதலமைச்சராக இருக்கும்போது படிப்படியாக மேலே கொண்டு வந்தோம். வளர்ச்சி திட்டத்தை கொண்டாந்தோம். ரங்கசாமி விட்டுட்டு போன திட்டமாக இருக்கிற மருத்துவக் கல்லூரியை திறந்தோம், மற்றும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையை திறந்தோம், முருகப்பாக்கம் மேம்பாலத்துக்கு கட்டுமான பணிகளை செஞ்சோம். அதே போல் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்தை, உள் விளையாட்டு அரங்கத்தை ஆரம்பித்தோம். அரசலாறு பாலத்தை கட்டினோம். அது மட்டும் இல்லாமல் புதுவை மாநிலத்தில் பல தொழிற்சாலைகள் கொண்டு வர திட்டங்கள் கொண்டு வந்தோம். மற்ற மாநிலங்களிலிருந்து இங்கே கொண்டு மின்சார உற்பத்தி நிலையம் ஆரம்பிக்கிறதான திட்டத்தெல்லாம் ஆரம்பித்தோம். வேலைவாய்ப்பை பெறுகிறதுக்கு முயற்சி பண்ணோம். ஆனால் இவர் வந்த பிறகு எல்லாமே கடப்பில் போட்டு விட்டார். அதனால் இந்த அரசாங்கம் மக்களை வஞ்சிக்கிற ஒரு அரசாக இருந்து வருது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் அரசின் வெற்றி, அந்த கட்சியின் வெற்றிக்கு பல காரணங்கள். என்ஆர் அவர்கள் மீது மக்கள் வைத்திருந்த மரியாதை, செல்வாக்கு என்று ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, காங்கிரஸ் மேல் ஒரு குற்றச்சாட்டு, கடந்த ஆட்சியில் இருந்த 5 அமைச்சர்களும் முதலமைச்சர்கள் போல் செயல்பட்டார்கள் என்று. இதில் எது உண்மை? அதாவது ஒரு அமைச்சர்கள் சுதந்திரமாக செயல்படுறது முதலமைச்சர் மாதிரி செயல்படுறது இல்லை. இப்போ பிரதமர் கூட எனக்கு அதிகாரத்தை கொடுத்து பிரதமருக்கு அலுவலக கோப்பு பூரா நான் தான் முடிவு பண்ணுறேன், அதனால் நான் பிரதமர்னு சொல்லிட முடியுமா? அதெல்லாம் கிடையாது. முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கார், அவர் தலைமையில் செயல்பட்டாங்க, எல்லோரும் செயல்பட்டாங்க, சுறுசுறுப்பாக செயல்பட்டாங்க, வேகமாக செயல்பட்டாங்க, மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றினாங்க. டெல்லியிலேருந்து நிறைய நிதியை வாங்கிட்டு கொடுத்தாங்க, அவங்க திட்டங்களை நிறைவேற்றினாங்க. அதனால் அரசின் செயல்பாடுகளை குறை சொல்ல முடியாது. அதில் என்ன ஒரே ஒரு குறைன்னு சொன்னால், மக்கள் மத்தியில் நாங்கள் செஞ்ச திட்டங்களை முறையாக போய் சொல்லலை. அதுதான் எங்கள் ஆட்சியில் உள்ள குறையை தவிர, 2 ஆண்டு காலம் எங்களுடைய சாதனையை நாங்கள் முறையாக சொல்லலை. அது சொல்கிறதுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லாத காரணத்தினால தான் நாங்கள் தோல்வி விட்டோமே தவிர, அதாவது ரங்கசாமி பேரில் ரங்கசாமி எப்படி மக்கள் மத்தியில் பேர் பெற்றார்னு சொன்னால், காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது தான் பேர் பெற்றார், தனிப்பட்ட ரங்கசாமி கிடையாது. அதாவது தனிப்பட்ட ரங்கசாமிக்கு அதில் பேருன்னு சொன்னாக்கா அவர் ஒரு மிகப்பெரிய தவறு செய்கிறாரு. அதாவது கட்சியினால தான் ஆளுக்கு பெருமையை தவிர ஆளால் கட்சிக்கு பெருமை கிடையாது. ஒரு சிலர் நினச்சிக்கிறாங்க என்னால் தான் அந்த கட்சிக்கு பெருமை. அவங்கள மாதிரி அறிவிலி யாரும் கிடையாது, அறிவில்லாதவங்க யாரும் கிடையாது. நான் தான் என்னால் தான் அந்த கட்சின்னு நினைக்கிறான் பாருங்கள். அவெல்லாம் அரசியல்வாதியே கிடையாது. என்ஆர் அவர்கள் சோனியா காந்தியை தலைவராக ஏற்றுக்கொள்கிறார். தேசிய அளவில் சோனியா காந்தி அவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். அவர்களுடைய போட்டோவும் அவர் அலுவலகத்தில் இருக்கிறது. அப்படி என்றால் அவருக்கு பிரச்சனை மாநில தலைவர்களிடம் மட்டும்தானா? அதாவது உங்களுக்கு அவர் ரெட்டை வேடம் போடுறாரு. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வேலைக்கு வைக்கப்பட்ட 4500 தொழிலாளியை வீட்டுக்கு அனுப்பிட்டு அதில் 13 பேருக்கு மேலே தற்கொலை பண்ணி இறந்துருக்கிறாங்க. இதுக்கு யார் பொறுப்பு? சோனியா காந்தியினுடைய ஆசீர்வாதத்தில் அமைஞ்ச அரசு தான் காங்கிரஸ் அரசு. அந்த காங்கிரஸ் அரசுக்கு துரோகம் பண்ணிவிட்டு சோனியா காந்தி படத்தை அலுவலகத்தில் வச்சுட்டா போதுமா? அது மட்டும் இல்லை, இலங்கை தமிழர் பிரச்சனையில் போராட்டம் நடத்தும்போது என் அலுவலகத்தை அடித்தாங்கன்னு தெரியும். அதே போல் ஆசிரமத்தை அடித்தாங்க. அதாவது உலக புகழ்பெற்ற அரபிந்தோ ஆசிரமம், அன்னை ஆசிரமத்தையும் அடித்தாங்க. கண்டிப்பாக கண்டிக்கப்பட. அதுக்கு நடவடிக்கை எடுக்கலை, அவர் எடுக்கலை. அது மட்டும் இல்லாமல் சோனியா காந்தி அம்மா படத்தை செருப்பால் எட்டி உதைக்கிறான். அவனை தன்னுடைய அலுவலகத்தை அழைச்சி அவனுக்கு தேநீர் விருந்து கொடுக்குறாரு முதலமைச்சர். இவர் சோனியா காந்தி விசுவாசியா? சோனியா காந்தி விசுவாசின்னு சொன்னால் உள்ளன்போட சோனியா காந்தி அம்மாவை நேசிக்கணும். அதாவது வெளி விளம்பரத்துக்காக நான் சோனியா காந்தி விசுவாசின்னு சொல்லிவிட்டு உள்ளே சோனியா காந்திக்கு எதிர்ப்பாக, காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்ப்பாக செயல்படுற சோனியா காந்தி விசுவாசி கிடையாது. சோனியா காந்தி அம்மா பார்க்குறதுக்கு பல முறை முயற்சி பண்ணார், அவங்க நேரம் கொடுக்கல. ஏன்னா இவரை பற்றி அவங்க தெரிஞ்சுன்னுக்கிறாங்க. ஒரு தடவை பார்த்தாங்க, 2 நிமிஷம் பார்த்துட்டு அதோட அனுப்பிட்டாங்க அவரை. அதனால் சோனியா காந்தி அம்மாவுக்கு ரங்கசாமி புதுவை மாநிலத்தில் என்ன செய்கிறான்னு தெரியும். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடந்த என்ஆர் காங்கிரஸ் கட்சி மாநாட்டில் கட்சியின் ஆட்சியின் சாதனைகளை விளக்குவதற்கு பதிலாக ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைத்தார்கள். 90% நேரமும் அதற்கு செலவழிக்கப்பட்டது. என்னவென்றால், புதுவைக்கு சேர வேண்டிய நிதி ஆதாரங்களை மத்திய அமைச்சர் நாராயணசாமி அவர்கள் தடுத்து வருகிறார் என்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை அனைவரும் வைத்தார்கள். இந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அப்படி என்னன்னு சொன்னால், அவங்களுக்கெல்லாம் திறமை இல்லைன்னு அர்த்தம். அதாவது குற்றம் சாட்டினவங்களுக்கு யாருக்குமே திறமை இல்லை. தனி ஒரு நாராயணசாமியால் தடுக்க முடியும்னு சொன்னால், அந்த நாராயணசாமியை பார்த்து அந்த நிதி ஆதாரத்தை கேட்குறது அவங்க முயற்சி பண்ணணும். அதான முறை ஒரு நிர்வாகத்தில். அதாவது ஒரு பொது நிர்வாகத்தில் விரோதி யாரும் கிடையாது. நான் எனக்கு வேண்டாதவங்கிட்ட கூட மக்களுக்காக சேவை செய்யணும்னு சொன்னால் அவங்கள சந்தித்து பேச வேண்டிய வாய்ப்பு. அதுதான்
நீ பொது வாழ்க்கைக்கு வந்துட்ட பிறகு இதில் வந்து தனிப்பட்ட வெறுப்புகளுக்கு இடம் கிடையாது. அதாவது தங்களுக்கு திறமை இல்லைன்றதை வெளிப்படையாக ஒரு 5 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு மாநாடு நடத்தி அதை நிரூபிச்சிருக்கிறாங்க அவங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த காலத்திலேயும் மத்திய அரசாங்கத்திலிருந்து புதுவை மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நான் தடுத்தது கிடையாது. புதுவை மாநிலத்துக்கு வர வேண்டிய திட்டங்களை நான் தடுத்தது கிடையாது. அதான் நான் கேட்டேன், ஒரு மேடை போடு, நானும் வரேன், அந்த மேடையில் 2 பேரும் பேசுவான். எந்த திட்டம் நீ கேட்டு மத்திய அரசாங்கம் கொடுக்கல, எந்த திட்டத்தை நான் தடுத்தேன், வரணுமில்ல, விளம்பரமாக பொதுவாக வரணுமில்ல. ஹனி டிவி அதற்கு ஒரு களம் அமைத்தால் கண்டிப்பா நீங்கள் மட்டும் இல்லை, எந்த டிவி அமைச்சாலும் நான் வர்றது தயாராக இருக்கிறேன். அதாவது மத்திய அரசாங்கத்துக்கான திட்டங்களை பெறுவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்கள் புதுவை மாநில அரசு, சொல்லுங்கள் பார்ப்போம். அதாவது புதுவை மாநிலத்தில் வந்து போக்குவரத்து நெரிசல் இருக்குது, மேம்பாலம் கட்டணும். மத்திய அரசாங்கத்தை அணுகி கேட்டாக்கா ஜவஹர்லால் நேரு நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தில் பணம் கொடுக்க மத்திய அரசாங்கம் தயாராகுது. நடவடிக்கை எடுத்தீங்களா? அது மட்டும் இல்லாமல் புதுவை மாநிலத்தில் பல தொழிற்சாலைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து அதாவது நிலக்கரி சம்பந்தமான ஒரு அனல் மின் நிலையம் அமைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்தீங்களா? அல்லது புதுவை மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புதுவை மாநில வளர்ச்சிக்கு கணினி தொழிற்சாலை நிறைய கொண்டு வரலாம், புதுவையில் கொண்டு வரலாம், அதுக்கு இடம் இருக்குது, அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? அதாவது வேலைவாய்ப்பை பெருகிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நீங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அதாவது புதுவை மாநிலம் வந்து ஒரு யூனியன் பிரதேசம். புதுவை மாநிலத்தில் மக்களுக்கு நீங்கள் திட்டங்களை நிறைவேற்றணும்னு சொன்னால் மத்திய அரசினுடைய உறுதுணைலாம் எதுவும் செய்ய முடியாது. மத்திய அரசு அணுகி தான் நீங்கள் செய்ய முடியும். அதை செய்கிறத விட்டுட்டு என்ன குறை சொல்லி என்ன இருக்குது? நான் வந்து எந்த நேரத்திலையும் அவங்க கூப்பிட்டா நான் வந்து அவங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறேன். அதாவது நீங்கள் திட்டத்தையே சொல்லாமல் நாராயணசாமி தடுக்கிறான்னு சொன்னால் எப்படி அது? இந்த ஏஎஃப்டிஎல் பிரச்சனையில் வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு விட்டது. அன்பழகன் அவர்கள், அதிமுக செயலர் அன்பழகன் அவர்கள் குறிப்பிடுகள் இது மஞ்சள் அறிக்கை என்றார். தற்பொழுது உங்கள் சார்பில் இருந்து சரியான திட்டங்கள் அளிக்கப்படும் என்றால் மத்திய அரசு உதவி செய்யும் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். தற்பொழுது அதற்கான திட்டங்கள் சரி செய்யப்பட்டு முதலமைச்சரிடம் சென்று விட்டதாக ஒரு செய்திகள் சொல்கின்றனவே, அப்படி என்றால் நீங்கள் ஆதரவளிக்கிறீர்கள்? அது மத்திய அரசு இவங்க சொல்றதுக்கு முன்னே நான் இது சம்பந்தமாக ஆதரிச்சிருக்கிறேன். அதாவது தொழிலாளர்கள் வந்து ஒரு 10 பேர் என்னை வந்து டெல்லியில் சந்தித்தாங்க, ரோடியர் மில் தொழிலாளர்கள். ஏன்னா ரோடியர் மில்லு வந்து நம்மளோட புராதனமான மில்லு, நம்ம ஊரில் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களால் வந்து அது நலிந்து போன போது பணம் கொடுத்து துவக்கப்பட்ட மில்லு. அந்த மில்லை புனரமைப்புக்காக என்னை வந்து பார்த்தாங்க. உள்துறை அமைச்சரை போய் பார்த்தோம், அதே போல் ஜவுளித்துறை அமைச்சர் ஆனந்த் சர்மாவை பார்த்தோம். அதுக்கு பிறகு நான் வந்து நிதி அமைச்சர் சிதம்பரத்தை பார்த்தேன். நம்முடைய பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் பார்த்து பேசி, அதாவது 300 கோடி ரூபாய், அந்த இவங்க 500 கோடி ரூபாய் கேட்குறாங்க, நான் 300 கோடி ரூபாய் அவங்க சொன்னாங்க, அந்த தொழிலாளி சொன்னாங்க. 300 கோடி ரூபாயில் திட்டத்தை போட்டு அந்த தொழிற்சாலையுடைய புனரமைப்புக்காக திட்டத்தை கொடுத்துருக்குறோம். மத்திய அரசாங்கம் வந்து அது பரிசீலனை வச்சுட்டு இருக்கு. அதனால் வந்து ரோடியர் மில்லை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்கிறதுக்கு முன்னதாகவே தொழிலாளி வந்து பார்த்தனால அதுக்கு நான் நடவடிக்கை எடுத்திருக்கிறேன். அது கண்டிப்பாக வந்து மத்திய அரசாங்கம் அதுக்கு உதவி செய்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. புதுவைக்கு மாநில அந்தஸ்து அனைத்து கட்சிகளும் மக்களும் பொதுமக்களும் கோரிக்கை வைக்கின்றனர், புதுவைக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்று. ஏன் இந்த தாமதம்? மத்திய அரசும் அமைச்சரும் மனது வைத்தால் இந்த புதுவைக்கு மாநில அந்தஸ்து என்று ஒன்று கிடைக்குமே. அதாவது புதுவைக்கு மாநில அந்தஸ்து வேணுன்ற கோரிக்கை வந்து இப்போ மட்டும் இல்லை, தொடர்ந்து 25 வருஷமாக இருக்குது. ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் அதில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க, சட்டமன்ற கூட்டத்தொடர்லையும். அந்த மாநில அந்தஸ்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கேட்குறது வந்து எங்களுடைய காங்கிரஸ் கட்சியின் சார்பு நாங்கள் சொல்கிறது வந்து புதுவை மாநிலத்திற்கு, புதுவைக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து நாங்கள் கேட்குறோம். சிறப்பு மாநில அந்தஸ்து கேட்பதன் மூலமாக புதுவை மாநிலத்திற்கு வந்து 90% மத்திய அரசிலிருந்து கொடை கிடைக்கும், 10% தான் மாநில அரசினுடைய நிதி இருக்கும். நிதி ஆதாரம் இல்லாமல் அதிகாரம் வச்சுன்னு ஒன்றும் செய்ய முடியாது. அதாவது அதிகாரத்தை வச்சு, அதாவது உங்களுக்கு நிதி இல்லாத போனால் ஒரு நிர்வாகம் ஸ்தம்பித்து போயிடும். அதனால் வந்து முதலமைச்சர் கூட ஒரு, அதாவது அது என்ஆர் காங்கிரஸ்லேருந்து ஒரு கூட்டம் கூட்டியிருந்தாங்க. அதில் காங்கிரஸ் கட்சி தலைவர் வந்து போகலை. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன். கட்சித் தலைவர் என்ன சொன்னார், அதாவது ஆட்சியில் அவங்க இருக்கிறாங்க, ஆட்சியாளர் கூப்பிட்டா நாங்கள் போகலாம், ஆனால் ஒரு கட்சி கூப்பிட்டு நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கட்சியில் வந்து கூட்டம் கூப்பிட்டு உட்காந்து பேசிட்டு சாப்பிட்டு போக போகிறாங்க. ஆனால் ஒரு எந்தெந்த காரணங்களுக்காக வந்து அவங்க மாநில அந்தஸ்து கேட்குறாங்கன்ற விளக்கமாக யார் சொல்லுவாங்க? அதிகாரி தான் சொல்ல முடியும். அதனால் வந்து அவங்க வந்து ஒரு ஆட்சியாளர் தரப்பில் முதலமைச்சர் அந்த கூட்டத்தை கூட்டினா
துணைநிலை ஆளுநர் கூட்டினா கண்டிப்பாக வந்து எங்கள் காங்கிரஸ் கட்சியிலேருந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் பணியமர்த்தப்பட்ட 4000த்திற்கும் மேற்பட்ட பணியாளர்களை என்ஆர் காங்கிரஸ் வெளியே அனுப்பியது. அவர்களின் நிலைமை பரிதாபத்திற்குள்ளானது. அவர்களுக்கு என்னதான் தீர்வு? அதாவது தொடர்ந்து நான் சொல்லியிருக்கேன், அதில் இந்த 4500 தொழிலாளிகளுக்கு வந்து திருப்பி அவங்கள வேலைக்கு வைக்கணும். அதாவது அந்த திருமணம் செய்து மனைவியோடு பிள்ளைகளோடு அந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்கள் தெருவில் நிற்கிறார்கள், அதாவது சிறிய சிறிய வேலைகள் செய்கிறார்கள். அந்த குடும்பம் வந்து அந்த வேலையை நம்பி தான் இருக்குது. அதனால் வந்து அவங்கள பணியமர்த்து நீக்கிறது சரியில்லை அப்படின்னு சொன்னோம். ஆனால் அவங்கள நீக்கிட்டு ஒரு 2000 பேர் வேலைக்கு வச்சுக்கிறாரு இப்போ முதலமைச்சர். அதாவது மருத்துவக் கல்லூரியில் வச்சுருக்காரு, பால் பண்ணையில் வச்சுருக்காரு, கூட்டுறவு நிறுவனங்களில் வச்சுருக்காரு. அதாவது ஒரு புறம் வந்து நிதி பற்றாக்குறைன்னு சொல்லி நீக்கிட்டு இன்னொரு புறம் வந்து கொல்லைப்புற வழியாக 2000 பேருக்கு மேலே அவர் தொகுதியிலேருந்து வேலைக்கு வச்சுருக்காரு. ஆனால் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள், இந்த 4000 பணியாளர்களையும் காங்கிரஸ் ஆட்சியில் கொல்லைப்புறமாக பணியமர்த்தப்பட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை அது ரங்கசாமி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும் பொழுது, காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது கொண்டு வந்த செயல்பாடு. 17,500 பேர் அவர் தொகுதியிலேருந்து வச்சுருந்தார். அப்போ என்ன நேரடியாக வச்சாரா? அதாவது மெயின் கேட்டில் வந்தாங்களா அவங்களும் வந்து கொல்லைப்புற வழியாக தான் அவர் வச்சுது. அதாவது அவங்க கொல்லைப்புற வழியாக வச்சா அது மெயின் கேட்டு, நாங்கள் வந்து வேலைக்கு வச்சா அது வந்து கொல்லைப்புறம். அதாவது இரட்டை வேஷம், அதாவது சந்தர்ப்பவாதம். இந்த புழுகு மூட்டெல்லாம் மக்கள் மத்தியில் எடுபடாது. அதாவது நீ 17,500 பேர் வேலைக்கு வச்சுட்டு இங்கே 4,500 பேர் எங்கள் ஆட்சியில் வேலைக்கு வச்சவங்களை வந்து நீங்கள் கொல்லைப்புறம்னு சொன்னால் என்ன நியாயம் அது? அந்த 17,500 பேர் நீ வந்து இன்டர்வியூ வச்சு இங்கே வந்த காலத்தில் நீங்களும் கொல்லைப்புறமாக தான் வச்சிங்க. அதனால் உயர்நீதிமன்ற தீர்ப்பே எதிர்த்து வேலைக்கு வச்சுருக்கார் முதலமைச்சர். இப்போ இந்த 2000 பேர் இப்போ வேலைக்கு வச்சுக்கிறது அதே நிலைமை தான், கொல்லைப்புற வழியாக தான் வச்சுருக்காரு. அதாவது வேலைக்கு வச்சதில் அதிகப்படியான ஆளுகளை கொல்லைப்புற வழியாக வேலைக்கு வச்சது ரங்கசாமி அவர்கள் தான். அதனால் காங்கிரஸை குறை சொல்கிறது தப்பு. அதாவது இதுக்கான நிதி ஆதாரத்தை கூட நான் வந்து அவங்க வேலை வாய்ப்புக்கான நிதி ஆதாரத்தை மத்திய அரசாங்கத்தில் நான் கேட்டு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னேன். அதையும் அவர் உதாசீனப்படுத்திட்டார், ஒன்றும் செய்யலை. வருங்காலகட்டங்களில் எந்த மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து காங்கிரஸ் கட்சி ஆக்கப்பூர்வமான போராட்டங்களை நடத்தி திரும்ப ஆட்சிக்கு வருவதற்கான ஒரு முயற்சி? அதாவது நாங்கள் வந்து காங்கிரஸ் மக்களை சந்திக்கிறோம். காங்கிரஸ் கட்சியில் இருந்தோம், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகளும் மக்களை சந்தித்து காங்கிரஸ் ஆட்சியில் இந்தந்த திட்டத்தை நிறைவேற்றணும். இங்கே வந்து என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி வந்த பிறகு எந்த திட்டமும் புதுவை மாநிலத்தில் நிறைவேற்ற முடியும், எல்லாம் நிர்வாகம் ஸ்தம்பித்து போயிருக்கு, மக்கள் நல திட்டங்கள் நிறைவேற்றப்படலை என்றதை வலியுறுத்தி சொல்கிறது மட்டுமல்லாமல், நாங்கள் ஆட்சிக்கு வந்தாக்கா எதிர்காலத்தில் வேலைவாய்ப்பை பெருகுவோம், தொழிற்சாலைகளை கொண்டு வருவோம், மாசுபடாத தொழிற்சாலைகளை கொண்டு வருவோம், சுற்றுலாவை உயர்த்துவோம், புதுவை மாநிலம் கல்வி கேந்திரமாக சிறந்த கல்வி கேந்திரமாக வருவதற்கான நடவடிக்கை எடுப்போம், புதுவை மாநிலத்தில் சிறந்த மருத்துவம் கொடுக்கின்ற ஒரு மாநிலமாக ஒரு நடவடிக்கை எடுப்போம். அது மட்டுமல்லாமல் புதுவை மாநிலத்தில் பல மூலதனத்தை கொண்டு வந்து புதுவை மாநிலத்தில் பல பொதுத்துறை நிறுவனங்களை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுப்போம்னு மக்கள் மத்தியில் அதை சொல்லுவோம். புதுவை மாநில மக்களுக்கு எங்கள் பேரில் இப்போ நம்பிக்கை இருக்குது. அதாவது இந்த ஆட்சியாளர்களுடைய தவறுகள், திரு ரங்கசாமி அவர்கள் தலைமையில் உள்ள ஆட்சியில் நடக்கிற தவறுகள் எல்லாம் அந்த ஆட்சி நடக்கவில்லை என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் மிக பரவப்பொழுது புதுவை மாநில மக்கள் எல்லாம் தவறு செய்து விட்டோம், காங்கிரஸ் கட்சி ஆட்சி கொண்டு வராது நம்ம பெரிய தவறு என்று இப்பொழுது அவர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள், உணர ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே புதுவை மாநில மக்கள் தொடர்ந்து எங்கள் பக்கம் நிற்பார்கள். என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் என்ஆர் அவர்களிடம் முதல்வரிடம் நீங்கள் கேட்க விரும்பும் கேள்வி ஆட்சியின் செயல்பாடுகள் பற்றி? அதாவது நான் அவரிடம் கேட்பது வந்து மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள், தேர்தலில் என்னென்ன அம்சங்களை கூறியிருக்கிறாங்களோ அதை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுங்கள், அது உங்களுடைய அமைச்சர்களுக்கு அதிகாரத்தை கொடுங்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அதிகாரத்தை கொடுங்கள், ஒன்மேன் ஆர்மியாக செயல்படாதீர்கள், புதுவை மாநிலம் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது, எதிர்கால சந்ததியினர் இதற்கான முழு பொறுப்பையும் நீங்கள் தான் ஏற்க வேண்டி வரும், எதிர்கால சந்ததியினர் அதை கூறுவார்கள். ஆனால் மத்திய அரசை பொறுத்தவரையில் நானும் பாராளுமன்ற உறுப்பினர் கண்ணனும் எந்தெந்த திட்டங்களை நீங்கள் கொண்டு வருகிறீர்களோ அதை நிறைவேற்றி கொடுப்பதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று நான் முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்களுக்கு கூறிக்கொள்கிறேன். ஹனி டிவி நேயர்களே, புதுவையின் வளர்ச்சிக்கும் பல மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைப்பதற்கும் மத்திய அமைச்சர் நாராயணசாமி அவர்களின் செயல்பாடுகள் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. மேலும் வருகின்ற 30ஆம் தேதி 66வது பிறந்த நாளை கொண்டாடும் திரு நாராயணசாமி அவர்களுக்கு ஹனி டிவியும் நேயர்களும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் ஹனி டிவி நேயர்களுடன் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு
ஹனி டிவி நிர்வாகமும் நேயர்களும் தங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி. அதாவது இவ்வளவு நேரம் ஒரு மணி நேரம் அதாவது அகில இந்திய அரசியல் பற்றியும் தமிழக அரசியல் பற்றியும் புதுவை மாநிலத்தினுடைய அரசியல் நிலவரம் பற்றியும் மிக தெளிவாக என்னிடம் கேள்வியை கேட்டு என்னால் முடிந்த அளவுக்கு நான் பதில் சொல்வதற்கு வாய்ப்பளித்த ஹனி டிவியினுடைய நிர்வாகத்தினருக்கும் ஹனி டிவியினுடைய தொலைக்காட்சியை பார்க்கிற அனைத்து மக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.